ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Epistle written to Romans 4th chapter 21st verse. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். And being fully persuaded that what he had promised he was able also to perform. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். Abraham in faith became strong. தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். God whom we worship is strong. அவரை ஆராதிக்கிற நாம் ஒவ்வொருவரும் வல்லவனாய் மாற வேண்டியது அவசியம். And it is essential for every one of us who worships the Lord to become strong. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the Lord is able to fulfill all his promises. அதே அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் வல்லவர், ஆபிரகாம் வல்லவன். In the same verse we see that the Lord is strong and Abraham also was strong. தேவன் வல்லவராக இருக்கிறபடியால் நாம் வல்லவனாய் மாற வேண்டியது அவசியம். As our God is strong, we too should become strong. ஒரு தேவனுடைய பிள்ளையை வல்லவனாய் மாற்றும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். The Lord desires to convert his child as a strong one. இன்றைய மெசேஜ் வல்லவன். Today's message is the strong one. நாம் எதில் வல்லவனாய் மாற வேண்டும்? And in what we should become strong? இதை நாம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. And it is essential for us to examine the word of God and find it out. நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கும் பொழுது அவரை ஆராதிக்கிறவர்களும் வல்லவர்களாய் மாற வேண்டியது அவசியம். As our God is strong, those who worship him should also become strong. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டி அதை பயிற்சிவிக்க வேண்டியதும் அவசியம். It is essential to understand that and exercise that. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இல்லாவிட்டால் இந்த ரட்சிப்புக்குள்ள வரும் பொழுது அவன் ஒரு கோழையாக இருக்கலாம். A child of God, when he comes into this salvation, he may be a coward. ஒருவேளை அவன் பலவீனனாய் இருக்கலாம். Or he would have been a weak one. எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவனாய் இருக்கலாம். And in any manner he may be unworthy. இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது. The Bible says the Lord chooses only such people. முதலாம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது In 1 Corinthians 1st chapter we see 27 28 வசனங்களை பார்க்கும் பொழுது in 27 and 28 verses we see தேவனுடைய செலக்ஷன் எப்படி இருக்கிறது? how is the selection of God. பைத்தியமானவைகளை அவர் தெரிந்து கொள்கிறார். And he chooses the foolish ones. பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். He chooses the weak things. இழிவானவைகளை தெரிந்து கொள்கிறார். And he chooses the things that are to be despised. அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொள்கிறார். And he chooses the things that are not. இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். And he chooses the mean things. அப்படியானால் நாம் இங்கே இருக்கிற இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தில் 5 பிரிவு கூட்டத்தார் தான் இங்கே இருக்கிறோம். In this big gathering, this type of 5 groups are here. இப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டு இவர்களை வல்லவர்களாக மாற்றுகிறார். The Lord chooses such people for himself and makes them strong. அறிவில்லாமல், Without knowledge, புத்தி இல்லாமல், without wisdom, மிருகம் போல, as a beast, மூடனாக, as foolish, தகுதி இல்லாதவனாக, as unworthy, தூரத்தில் இருந்தவனாக, as a faraway one, காணியாட்சிக்கு புறம்பானவனாக, and out of the camp. இப்படி வித்தியாசமான தகுதியில்லாத தன்மை உள்ளவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டு வல்லவர்களாக மாற்றுகிறார். The Lord chooses such different people, those who are unworthy, and makes them strong. இதை நாம் வேதத்திலே பல விதங்களிலே நாம் பார்க்க முடியும். And this we can understand from the Bible in various ways. அவருக்கு உலகத்தில் பெரிய ஞானிகள் தேவையில்லை. He doesn't need wise people in the world. அவருக்கு இல்லாத இடத்தில் உருவாக்க முடியும். And he can create from nothing. ஒன்றுமில்லாத இடத்துல இருக்கிறதாய் அழைக்க முடியும். And he can call from the place where there is nothing. அதனால தான் நீங்க எழுதி போட்டிருக்கிறது, எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரால் தேறினவனாக நிறுத்த முடியும். That's why it is written here, he can present any man perfect in Christ. இன்றைக்கு கர்த்தர் உங்களை வல்லவர்களாக மாற்றும்படியாகத்தான் இந்த இடத்தில் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். The Lord today, in order to make you a strong one, has led you here. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It's essential for us to understand that. அவர் வல்லவரானால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வல்லவர்களாக இருக்க வேண்டும். As he is strong, we his children also should be strong. உலகத்துல சொல்லுவாங்க,
In the world they will say, தாய் 4 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும். if the mother leaps 4 feet, the young one will leap for 16 feet. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான கிரியைகளை செய்வான். He that believeth me will work out greater things than me. அப்போ இந்த உலகத்தில் உள்ள பழமொழியும் பைபிளும் எவ்வளவு ஒத்து வருகிறதுன்னு பாருங்க. See, the proverbs of the world also shoot the things in the Bible. இயேசு 4 அடி பாய்ஞ்சா அவருடைய பிள்ளைகள் வல்லவர்களாக 16 அடி பாய வேண்டும். If Jesus leaps for 4 feet, his children should leap for 16 feet. அந்த வல்லமை எல்லாம் நமக்கு தருகிறார். And he gives all his power. அவர் விளக்காய் இருந்தால் நாம் ஒளியாக இருக்க வேண்டும். If he is the light, and we should shine. அவர் தலையாக இருந்தால் நாம் சரீரமாக இருக்க வேண்டும். If he is the head, we should be the body. அவர் செடியாக இருந்தால் நீ கொடியாக இருக்க வேண்டும். If அவர் செடி என்றால் நீ கொடி. If he is the plant, you should be the creeper. அவர் மணவாளனாய் இருந்தால் நீ மணவாட்டியாக இருக்க வேண்டும். If he is the bridegroom, you should be the bride. அவர் வல்லவராய் இருந்தால் நீயும் வல்லவனாக இருக்க வேண்டும். If he is strong, you too should be strong. இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு நீங்கள் கோழைகளாய் மாறினால் நீங்கள் தோற்று போய் விட்டீர்கள் என்று அர்த்தம். Having come into this way, if you are cowards, that means you are defeated. இயலாதவர்களாய் இருந்தீர்கள், இங்கே வந்த பின்பு உங்களை இயன்றவர்களாக மாற்றுகிறார். You were not able to do anything. After coming here, it is possible for you. பயந்தவர்களாய் இருந்தீர்கள், இங்கே வந்து உங்களை தைரியசாலிகளாய் மாற்றுகிறார். And you are cowards, here he makes you the encouraged people. எம்டியா நீங்க வந்தீங்க, உங்களை ஃபில் பண்ணுகிறார். You came empty, he fills you. குறைவானவர்களாய் வந்தார், உங்களை பெர்ஃபெக்ட்டா மாற்றுகிறார். You came with lacking, he makes you perfect. இதுதான் தேவனுடைய திட்டம். And this is the plan of the Lord. அப்படியானால் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு முதலாவது நாம் எதிலே வல்லவனாய் மாறுவது? Having come into this way, in what thing we should become strong first? ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி முதலாவது அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். Abraham glorified God, and in first thing, in faith he became strong. இந்த மார்க்கத்தினுடைய பெயர் விசுவாச மார்க்கம். And the name of this way is the way of faith. அப்படித்தான் வேதம் சுட்டிக்காட்டுகிறது. That's how the Bible points out. நாம் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு விசுவாசத்தில் தான் நாம் முன்னேற வேண்டியிருக்கிறது. Having come into this way, only in faith we have to progress. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, In Galatians 3:7 we அங்கே see, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what is said here, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. Know ye therefore that they which are of faith, the same are the children of Abraham. விசுவாச மார்க்கத்தார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. here it is said as those who are in the way of faith. இந்த வழி, இந்த மார்க்கத்தினுடைய பெயர் விசுவாசம். And the way of this, the name of this way is faith. அப்படியானால் முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசியாக மாற வேண்டும். That means first of all, a child of God should become a believer. ஒரு ஊழியக்காரன் தடுமாறின பொழுது When a worker staggers, அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? and looking unto him, what did the Lord say? இன்னொரு ஊழியன் தடுமாறின பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? And when a worker staggered, what did the Lord say? பேதுரு தடுமாறின பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? When Peter staggered, what was the word of God? தோமா தடுமாறின பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்தது? And when Thomas staggered, what was the word of God? பேதுரு அந்த தண்ணீரிலே அமிழ்ந்து போகிறேன் என்று கத்தின பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே என்று சொன்னார். When Peter said that he was drowning, Jesus looking unto him said, "Ye of little faith." தோமா தடுமாறின பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? When Thomas staggered, what did Jesus say? அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். Be not of unbelief but of faith. விசுவாசம் என்பது ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒன்றான ஒரே ரேஷியோல தான் கணக்கிடப்படுகிறது. And faith is measured in the same manner for both the believers and the workers. நம்முடைய விசுவாசம் எந்த தன்மை உள்ளது? And what is the nature of our faith? இந்த விசுவாசத்திலே நீங்கள் வல்லவர்களாய் மாறிவிட்டீர்களா? In this faith have you become strong? அதை எப்படி ஒரு மனிதன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாற முடியும்? Or how can a man become strong in the faith? முதலாவது இந்த விசுவாசத்தை, இந்த வசனத்தை, இந்த வல்லமையை, இந்த ஜீவியத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று நீ முதலாவது விசுவாசிக்க வேண்டும். First of all, for this thing to be fulfilled in your life, you have to believe that he is strong. ரெண்டு காரியத்தை செய்யும் பொழுதுதான் விசுவாசம் நமக்குள்ள வல்லமையாய் மாறும். Only when we do two things, the faith will become strong in us. ஒன்று, தேவனை நீ முழு நிச்சயமாய் நம்பு. And first thing, you believe and trust the Lord with full certainty. பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். Paul says, I know whom I believe. நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? Do you believe the Lord? எவ்வளவு நம்புறீங்க? How much do you believe? பைபிள் சொல்லுகிறது முழு நிச்சயமாய் நம்பணும். And the Bible says that with full certainty we have to. இரண்டாவது, இந்த விசுவாசத்திலே நீ தேவனை மகிமைப்படுத்தணும். And secondly, in this faith we have to glorify the Lord. நடக்காதது நடந்ததாக நீ விசுவாசித்து தோத்திரம் பண்ணு, கர்த்தர் எனக்கு தந்தார்னு சொல்லு. And things that are not happening, you believe that it will happen and praise the Lord for it. நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னவர் உண்மையுள்ளவர். He who said that I will give a child to Abraham is faithful. வருடங்கள் போகலாம், Years may pass on. ஆனா எப்பொழுது வல்லவனாய் மாறுறானோ அப்பதான் குழந்தை வரும். Only when he becomes strong, he will have a child.
பாஸ்டர் செல்வம் அவர்கள் பேசும் பொழுது When Pastor Selvam would speak, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75 வயதுல பேசினார் ஒரு குழந்தை தருவேன்னு. at the age of 25, the Lord 75 Lord spoke to Abraham that he would give him a child. என்ன நடந்தது? What happened? 99 வயதுல தான் அவனுக்கு குழந்தை கிடைக்கிறது. Only at the age of 99 he got a child. அவருடைய வெளிப்படுத்தல் என்னன்னா 99 வயசுல தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் முதிர்ச்சி அடைந்து வல்லவனாய் மாறினான். The revelation is only at the age of 99 the faith of Abraham got perfected. ஏனடா அதுக்கு முன்னால அவன் இஸ்மவேல் பிழைப்பானாகன்னு சொல்றான். And before that he said that let Ismail live. அதுக்கு முன்னால எலியாசர் என் வீட்ல பொறுப்பா இருக்கட்டும்னு சொல்றான். And before that he said that let Eliezer be in charge of my household. இவைகளெல்லாம் அவிசுவாசத்தின் வார்த்தைகள். These are the words of unbelief. இவைகள் வேரோடு பிடுங்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தின பொழுது அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தம் நிறைவேறினது. When these things are uprooted, when he glorified the Lord, he became perfect in faith. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எத்தன்மை உள்ளது? What type of faith do we have? இந்த விசுவாசம் சாதாரண விசுவாசமாய் இருக்கிறது. And this faith seems to be an ordinary faith. இதை குறித்து பொதுவான விசுவாசம் என்று நாம் சொல்லலாம். About this we can say that it's a general faith. யூதாவிலே நாம் பார்க்கும் பொழுது When we see it in book of Jude, இங்கே ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் என்ற வார்த்தை இருக்கிறது. here there is a word, the faith given once. ஒரு தேவனுடைய பிள்ளையின் கையிலே ஒரு விசை இந்த விசுவாசம் ஒப்புவிக்கப்படுகிறது. In the hand of the child of God, this faith is given once. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். The faith given once. இந்த விசுவாசம் வளர்ச்சி அடைந்து பூர்ணப்படும் பொழுது When this faith grows and perfected, யூதா 20ஆம் வசனத்தின்படி according to the verse 20 of Jude, மகா பரிசுத்தமான விசுவாசமாக அது மாறுகிறது. it becomes a most holy faith. ஒரு விசுவாசம் ஒருவனுக்குள்ளே வளர்ந்து 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 அது மகா பரிசுத்தமான விசுவாசமாக மாறுகிறது. A faith grows and grows and becomes the most holy faith in a person. இதுதான் விசுவாசத்தில் வல்லவனான ஒரு அனுபவம். This is the experience of becoming strong in faith. பிரியமானவர்களே, இந்த மார்க்கத்துல விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. In this way, if you don't have faith, nothing can be done. உனக்கு விசுவாசம் இல்லைன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது. If you don't have faith, the Lord cannot do miracles. அவிசுவாசம் தான் நம்முடைய விசுவாசத்துக்கு பெரிய எதிரி. The greatest enemy to our faith is the unbelief. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனிலும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். And be warned, let us not have the evil heart of unbelief in us. ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறான். A prophet speaks. நாளை இந்நேரத்துல ஒரு படி கோதுமை இத்தனை ரேட்ல விக்கும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்றான். And a measure of wheat will be sold at this price, the Lord will bless, he says. அதுக்கு ஒரு பிரதானி சொல்றான். And the captain of that, வானத்தின் மதக திறந்தா கூட இப்படி நடக்காதுன்னு சொன்னான். even if the Lord opens the windows of the heaven, it will not happen. ஒரு தீர்க்கதரிசனம் வருது, அதற்கு எதிர்கருத்து தவறான ஒரு வார்த்தை சுட்டிக்காட்டப்படுகிறது. A prophecy comes and also a word contrary to that comes. அது எப்படி நடக்கும்? How it will happen? நாளைக்கு 24 மணி நேரத்துல எப்படி மிராக்கிள் நடக்கும்? In 24 hours, how a miracle will happen? எப்படி நடக்க முடியும்? How it will happen? வானத்தின் பலகணியை திறந்து கோதுமையை கொட்டினா கூட நடக்காதுன்னு சொன்னான். Even if the windows of the heavens are opened and the wheat is showered, it will not happen. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு ராஜா நிக்கிறான். Between these two, a king stands. ஒரு பகுதியில தீர்க்கதரிசி, And ஒரு பகுதியில பிரதானி. on one side a prophet and இந்த on the ரெண்டுக்கு side நடுவுல ஒரு ராஜா நின்று தடுமாறிட்டு இருக்கிறான். between two, a king stands and staggers. தீர்க்கதரிசி சொல்றான், நாளை இந்நேரம் இந்த அதிசயம் நடக்கும். The prophet says at this hour tomorrow this miracle will அந்த happen. பிரதானி சொல்றான், வானத்தின் பலகணியை திறந்தாலும் நடக்காது. That captain says even if the windows of the heavens are opened, it will not happen. நடந்துச்சா நடக்கலையா? Did it happen or not? உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்னா, Immediately the prophet said, நாளைக்கு இது நடக்கும். tomorrow it will occur. நீ அதை பார்ப்பாய், You will see that, ஆனா நீ செத்து போவாய், but you will die. அனுபவிக்க மாட்டாய்ன்னு சொன்னான். You will not enjoy that. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது. Next day similarly happened. வானத்தின் பலகணி திறந்ததுன்னு சொன்ன மாதிரியே அங்க ஆசீர்வாதம் வந்தது. As the windows are opened, the blessings came. ஜனங்க சாப்பிட இல்லாம இருந்தவங்க எல்லாம் நெரிச்சி அடிச்சு வந்தாங்க. The starving people, they came rushing. இப்ப இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்றதுக்கு இவனை கொண்டு வந்து ராஜா நிப்பாட்டிட்டான். Now the king kept him there to control the crowd. என்ன நடந்தது? What happened? அந்த ஆசீர்வாதம் நிகழ்ந்ததை அவன் கண்டான். ஜனங்கள் நெரிச்சிட்டு வரும் பொழுது இவனை போட்டு மிதிச்சு அங்க எல்லாரும் சாவடிச்சிட்டு போயிட்டாங்க. He saw the blessing occurring, but when the people came rushing, he was killed. இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு நீ விசுவாசத்தில் தோல்வி அடைந்து மடிய போகிறாயா, இல்லாவிட்டால் விசுவாசத்திலே தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனாய் மாற போகிறாயா? After coming into this way in faith, are you going to be defeated or are you going to become strong in faith? உன்னுடைய விசுவாசம் ஆரோக்கியமா இருக்கணும். Your faith should be a healthy. ஒருவேளை உன் சரீரம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். Your body may not be healthy. உன்னுடைய மனது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். Your mind may not be healthy. ஆனால் உன்னுடைய விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதா இருக்க வேண்டும். But your faith should be healthy. தீத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது In Titus 1:14 we see, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள்.
That they may be strong in faith, you want them. விசுவாசத்துல ஆரோக்கியம் நல்ல சுகமா இருக்கணும். And we should be healthy in faith. உன்னுடைய விசுவாசம் சுகமுள்ளதாக இருக்க வேண்டும். Your faith should be a sound one. உன்னுடைய விசுவாசம் வந்து பலவீனமா இருக்க கூடாது. Your faith should not be a weak one. இதைத்தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் இப்பொழுது படிக்கும் பொழுது about that when we read in 4th chapter of Romans, ரோமர் 4:19 பார்க்கும் பொழுது in Romans 4:19 ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. Abraham was not weak in faith. அவன் சரீரத்துல பலவீனமா இருக்கலாம். Probably he would have been weak in the அவனுக்கு body. தெரியும் தன் சரீரம் செத்து போய் விட்டது. He knew very well that his body was dead. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. The womb of Sarah was dead. சரீரமும் செத்து போனது, அவனுடைய பெண்ணுடைய கர்ப்பமும் செத்து போனது. ஆனால் அவனுடைய விசுவாசம் செத்து போகவில்லை. The body and womb were dead, but his faith was not dead. உன்னுடைய உலக பிரகாரமான காரியங்கள் செத்து போனதாக இருக்கலாம். உன்னுடைய விசுவாசம் உயிருள்ளதாக இருந்தால் நீ வல்லவனாய் மாறி வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வாய். The worldly things may be dead, but if your faith is alive, you can inherit all the promises. எத்தனை பேர் இப்படி நீங்கள் தேவனை விசுவாசித்து வல்லவனாய் மாறப் போகிறீர்கள்? How many of you are going to believe the God and become strong? எதெல்லாம் உனக்கு நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும்னு நீ விசுவாசித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. All things that are impossible, you believe that it will be possible and praise the Lord. எதெல்லாம் கிடைக்கலையோ கிடைக்கும் என்று ஸ்தோத்திரம் பண்ணு. What you have not received, you believe God and praise, saying that you will receive. எதெல்லாம் உன்னுடைய அறிவில முடியலையோ அதெல்லாம் முடியும் என்று நீ ஸ்தோத்திரம் பண்ணு. All that are impossible in your knowledge, say that it is possible and praise the Lord. எரிகோவை சுத்திட்டு வர்றாங்க. And they were going around Jericho. சும்மா சுத்தினா உடைஞ்சிருமா? Simply if they go around, will it சரி, fall? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணாலும் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கா? Even if they praise, is there a chance for it to break down? நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த கட்டடம் விழுந்துருதான்னு பார்க்கலாம். And you all start praising, let us see whether the building விசுவாசம் falls. தான் அதுல முக்கியம். Faith is the most essential thing. ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆர்ப்பரிச்சாங்க. அவங்க செய்ய வேண்டியதை செய்யும் பொழுதுதான் தேவன் செய்ய வேண்டியதை செய்கிறார். When they were told to shout, they did that. One day only when they did what they did, the Lord did what he நீ had to do. தேவனை மகிமைப்படுத்து. You glorify God. அதிகாலையில் எவ்வளவு தூரம் தேவனை மகிமைப்படுத்துகிறாய்? Early morning, how much you glorify the Lord. பகல் வேளையில எவ்வளவு நேரம் தேவனை மகிமைப்படுத்துகிறாய்? During day, how much you glorify the Lord. படுக்கைக்கு போகும் பொழுது எவ்வளவு நேரம் நீ தேவனை மகிமைப்படுத்துகிறாய்? Before going to bed, how long you praise the Lord. எது முடியாதையோ அதெல்லாம் முடியும் என்று எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? All the impossible things, how many of you praise that it will be possible. நம்ம ஃபெய்த்தம்ல காரே இல்லாத ஒரு காலங்கள் இருந்தது. Once we didn't have a car at all in our faith homes. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சிலோன்ல கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு காரை தந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ட்டார். In Ceylon, one pastor, when a meeting was going on, he said that let's praise the Lord for he has given us a car. எல்லாரும் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டாங்க. All with the marvel they praised the Lord. ஒரு அம்மா வரும்போது பாத்துச்சு காரே அங்க இல்ல. A woman came and she saw no car there. அதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. She was wondering. கார் கொடுத்தாரு ஸ்தோத்திரம்னாங்க, நம்ம வரும்போது கார் ஃபெய்த்தம்ல இல்லையே அப்படின்னு பிள்ளையை தூக்கிட்டு போற சாக்குல வெளியே போயிடுச்சு. And it was said that there was a car and they praised, and with an excuse of carrying the child out, she went out. அப்படி பிள்ளையை தூக்கிட்டு போற மாதிரி வெளியே போயிட்டு பாத்துச்சு கார் இல்ல. அட பைத்தியக்கார கூட்டமெல்லாம் இருக்கானுங்கன்னு சொல்லிச்சு. As she didn't find the car, she thought that it was a foolish group. அது மெல்ல வெளியே போய் பார்த்துட்டு வந்துச்சு. வரும்போதும் கார் இல்ல. இப்ப குழந்தை தூக்கிட்டு போய் பார்த்தாலும் அங்க என்ன இல்ல, கார் இல்ல. இங்க உள்ள உட்கார்ந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. And there was no car at all even when she came and went out and saw, but they were all praising. அதுவும் அமைதியா வந்து உள்ள உட்கார்ந்துச்சு. And she also came back and கூட்டம் முடிந்தது. After the meeting, கூட்டம் முடிஞ்சிட்டு வெளியே வந்தா ஒரு கார் வந்து நிக்குது. ஒருத்தர் வந்து கார் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது ஃபெய்த்தம் கொடுக்கறேன்னு சொன்னார். And a person came in the car and gave the car, offered the car to the faith home. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? How is your faith? ட்ரையல் பண்ணி பாக்கலாமா? Shall we pray and see? ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? Shall we try? பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு நாள் காலையில ஜெபம் 6 மணி ஜெபத்துல சிஸ்டர்ஸோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். Pastor Aruldas one day at the morning 6 o'clock prayer, he was praying with the sisters. இந்த ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு நாளும் கஞ்சியே தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு காடை கௌதாரி ஏதோ ஒரு மட்டன் சிக்கன் ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சொன்னார். We have been having only gruel since we came for the ministry, no non-vegetarian item we received. வந்ததிலிருந்து இருந்து இதுவரைக்கும் அது கண்ணுல கூட தென்படலையே. Since we came, we have not even seen that. ஆண்டவரே ஏதாவது ஒன்னு கொடுக்க கூடாதா? God, won't you give something? அப்படின்னு இப்படி பேச்சுவாக்குல இப்படி நான் பிரசங்கம் பண்ற மாதிரி அவர் ஜெபத்துல உட்கார்ந்து சொன்னார். And casually he was saying in the prayer. சொல்லி முடிச்ச உடனே ஒரு கொக்கு அடிபட்டு நொண்டி 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 ஹாலுக்குள்ள நடந்து நேரா இவர்கிட்ட வருது. And after he had said that, a crane limping came into the hall near him. எப்படி இருக்கும்? How it would be? தேவன் நீங்கள் விசுவாசித்தால் வாஞ்சித்தால் அதை செய்ய அவர்
வல்லவர். If you believe the Lord is able to do that, he is strong enough to do. நீங்க விசுவாசிக்கணும், அதை நம்பி தேவனை ஸ்தோத்திரிக்கணும். You have to believe and you have to praise the Lord for it. தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது. Nothing is impossible with the Lord. உன்னுடைய விசுவாசம் கரெக்ட்டா வந்துருச்சுனா அந்த இடத்துல தேவன் வந்துருவார். If your faith comes to the right place, there the Lord will come. உன்னுடைய விசுவாசம் வளர்ந்துருச்சுனா அங்க தேவன் நிப்பார். If your faith grows, God will stand there. நீ வந்துட்டேனா போதும், அவர் வந்துருவார். If you come, he will also come. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசத்துல நாம் வல்லவர்களாய் மாற வேண்டிய நேரம் வந்து விட்டது. The time to become strong in the faith has come. விசுவாசத்துல பலவீனமா இருந்திராதீங்க. Don't be weak in your faith. ஏனென்றால் கடைசி காலமாக இருக்கிறது. Because these are the end times. இரண்டாவதாக, Secondly, 2 சாமுவேல் 23:20 பார்க்கும் பொழுது in 2 Samuel 23:20 we see. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said here? அங்கே பெனாயா எப்படிப்பட்டவன்? What type of person was Benaiah? பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் செய்கைகளில் வல்லவன். Here it is said about a man that he was strong in his deeds. ஒன்று, ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தில் வல்லவனாய் மாற வேண்டும். One thing, the child of God should become strong in faith. இரண்டாவது, அவன் செய்கைகளில் வல்லவனாய் மாற வேண்டும். And secondly, in his deeds he should become இந்த strong. செய்கை என்று சொல்லுகிறது அவன் செய்கிற யுத்தம், இல்லாவிட்டால் அவன் செய்கிற ஊழியம், இல்லாவிட்டால் அவன் செய்கிற கிரியை. The work, the deeds means the war he fights or the ministry he does. இங்கே அவன் செய்கைகளில் வல்லவனாய் இருந்ததனால் நடந்த சம்பவம் என்ன? As he was strong in his deeds, what happened அந்த there? வசனத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, When we read the whole verse there, அவன் மோவாபின் வலுமையான 2 சிங்கங்களை கொன்றான். he killed the 2 lions there. அடுத்ததாக உறைந்த பனியின் காலத்துல சிங்க கெபிக்குள்ள போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். At the time of the frozen state, he went into the cave of the lion and killed the lion there. இதுதான் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது, செய்கைகளில் வல்லவன். And this is what it is said that about him, that he was valiant and strong நீ in his deeds. கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறாய்? What have you done for the Lord? ஒருவேளை உன் குடும்பத்துக்காக நீ இரவும் பகலும் எதையாவது செய்து கொண்டே இருக்கலாம். For the sake of your family, day and night you may be doing உன் something. பிள்ளைகளுக்காக சந்ததிக்காக இருக்கிற வரைக்கும் எதையாவது செய்யணும் அப்படின்னு நீ ஆசைப்படலாம். And for your children and generation, you would like to do something. இல்லாவிட்டா நீ சார்ந்திருக்கிற ஒரு கம்பெனிக்காக எதையாவது செய்யலாம் என்று நீ எண்ணிக்கொள்ளலாம். For the sake of the company in which you are working, you may like to do something. இல்ல நீங்க வேலை பார்க்கிற ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ, உங்க ஸ்கூல் அந்த ஸ்கூல் எவனோ ஒருத்தன் ஓனர், ஆனா நீ தான் ஓனர் மாதிரி இழுத்துட்டு போய் கொண்டிருக்கிறாய். And some school or college in which you are working, that you are thinking as if you are the owner and ஆனா working. கர்த்தருக்காக நீ என்ன செய்து அதுல நீ வல்லவனாய் மாறி இருக்கிறாய். But for the sake of the Lord, what have you done and become strong and valiant in that? எத்தனை விஷயம் நீ பிசாசை ஜெயிச்சிருப்பாய். How many times you have overcome இந்த that? சிங்கம் என்று சொல்லுகிறது கர்ச்சிக்கிற சிங்கம் பிசாசை காண்பிக்கிறது. Here the roaring lion denotes the devil. இந்த பிசாசை நீ எத்தனை தரம் ஜெயிச்சிருக்கிற? How many times you have overcome this lion? ஒரு தரம் அல்ல, Once, ஒரு சிங்கம் அல்ல, not one lion. எத்தனை சிங்கம் வந்தாலும் அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். Let many lions may come, but he will be overcoming. எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் அவன் ஜெயிப்பான். Though many lions may come, he will win. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் செய்கைகளில் வல்லவர்களாய் மாறுகிறீர்கள்? How many of you have become valiant in your acts? நீ பரலோகத்துக்கு போன பின்பு எத்தனை குழந்தை பெற்றாய், எவ்வளவு பிசினஸ் பண்ணினாய், எத்தனை விஷயம் நீ வீடு கட்டினாய், இந்த கொஸ்டினே அங்க சாப்டரே கிடையாது. When you go to heaven, there will be no questions about how many houses you have built, நீ how எவ்வளவு many நேரம் children, ஜெபிச்ச, how long you prayed, எவ்வளவு போராடினாய், how much you wrestled, எத்தனை வல்லமைகளை ஜெயித்தாய், how many powers you overcame, எவ்வளவு நேரம் நீ ஊழியம் செய்தாய், how many hours you எவ்வளவு ministered, தேவனுக்காக கிரியை and செய்திருக்கிறாய், how much you have worked for the Lord. எவ்வளவு தேவனுக்காக நீ எதையாவது செய்திருக்கிறாயா? Have you done anything for the Lord? நீங்க பாருங்க, காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு வேலைக்கு போனாலும் அந்த அவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா? When we go for any interview in a college or school, they ask for extra qualifications. நீ படிக்கிற கரெக்ட் தான், It's good you நீ study, வேலை பார்க்கிற கரெக்ட் தான், it's good you ஆனா work, உனக்கு எக்ஸ்ட்ரா என்ன உனக்கு தகுதி இருக்கிறது? and what extra qualification you have, எதுல உனக்கு அதிகமான நாட்டம் இருக்கிறது? in what you have a great desire. அதுபோல இந்த உலகத்துல இருக்கும் பொழுது குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் கட்டுறது, சாவுறது, வாழ்றது எல்லாம் ஒரு பகுதி. ஆனா இதுக்கு மத்தியில எக்ஸ்ட்ராவா தேவனுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? Similarly, in this world, getting married, giving birth to children and doing those things are one side, and on the other side, what have you done for the Lord? எனக்கே கிரியை செய்யறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு, இனிமே நான் தேவனுக்குன்னு என்னது செய்ய முடியும்? It's very difficult for me to work for myself, how can I work for the Lord? அப்படிதான் நீங்க சொல்றீங்க. That's how you say. பிரியமானவர்களே, என்னாலயே முடியல, என்னால உட்கார முடியல, என்னால நடக்க முடியல, எனக்கு தேவன் இப்படி வியாதியை கொடுத்துட்டாரு, எனக்கு இவ்வளவு போராட்டத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு இப்படி ஒரு மனைவியை தூக்கி தலையில கட்டிவிட்டாரு, இப்படி ஒரு புருஷனை தூக்கி என் தலையில கட்டிட்டாரு, எனக்கு பிறந்ததெல்லாம் இப்படியா பிறக்கணும், இப்படி நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனா தேவன் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீ தேவனுக்காக என்ன செய்தான்னு கேட்பாரு. அதுக்கு மட்டும்தான்
அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் வருகிறது. You are blaming everything and you are giving excuses for everything, but the Lord will ask, what have you done for him? And according to that, the reward will be given. தேவனுக்காக நீ என்ன செய்தாய்? What have you done for the Lord? உன்னுடைய செய்கைகள் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதா? Your deeds, are they useful to God? வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கும் ஆவியானவர் எழுதும் பொழுது, When the Spirit of the Lord writing to the seven உன் churches, செய்கைகளை உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். he says, I know your works. நீதிமொழிகள் 31:31 பார்க்கும் பொழுது, In Proverbs 31:31 we see, அவளுடைய செய்கைகள் அவளை புகழக் கடவது. and let her works praise her. உன்னுடைய செய்கைகள் புகழப்பட வேண்டும். Your works should be praised. யாரால புகழப்பட வேண்டும்? By whom? உன்னுடைய செய்கைகள் தேவனால் புகழப்பட வேண்டும். Your works should be praised by the Lord. 1 சாமுவேல் 19:4 பார்க்கும் பொழுது, In 1 Samuel 19:4 we அங்கே see, யோனத்தான் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதினிடத்தில் பேசும் பொழுது, when Jonathan speaking to his father David, தாவீதினுடைய செய்கைகள் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமாய் இருந்தது என்று சொல்லுகிறான். here he says how useful the deeds of David were for them. நம்முடைய செய்கைகள் நம்மை புகழ வேண்டும். Our work should praise us. நம்முடைய செய்கைகள் தேசத்துக்கும் நமக்கும் சபைக்கும் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். Our work should be useful to the land and the church and to ourselves. இந்த செய்கை என்ற இந்த இடத்திலே ஊழியம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். Here works means we can consider as the ministry. அந்த சிங்கம் அவனுக்கு விரோதமானதல்ல, அந்த தேசத்துக்கே விரோதமான ஒரு வல்லமை. And that lion was not against himself alone but also against the பிரியமானவர்களே, land. உங்களில் எத்தனை பேர் தேவனுக்காக எதையாவது செய்கிறீர்கள்? How many of you are doing something for your God? என்ன செய்றீங்க? What do you do? நீங்க செய்வீங்க, நான் காலையில எழுந்திருச்ச உடனே ஜெபம் பண்றேன். You say that you pray, அது உன் வண்டி ஓடுறதுக்காக ஜெபம் பண்றேன். and for yourself you are நான் praying. பைபிள் படிக்கிறேன். I read the Bible அதுவும் உனக்காக தான் செய்றேன். only for your sake. தேவனுக்காக என்ன செய்தாய்? What have you done for God? ஒரு ஆத்துமாவை சந்திச்சியா? Did you meet any soul? ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணியா? Did you pray for ஒரு any soul? ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொன்னியா? Did you preach the gospel? ஒரு ஆத்துமாவுக்கு டிராக்ட் கொடுத்தியா? Did you give a tract to your ஒரு soul? ஆத்துமாவுக்கு பைபிள் கொடுத்தியா? Did you give a Bible to the ஒரு soul? ஆத்துமாவுக்கு இயேசுவை பத்தி சொன்னியா? Did you say about Jesus to your soul? எதையாவது ஒன்றை செய்திருக்கிறாயா? Have you done any such thing? ஆண்டவர் சொல்லுகிறார், செய்கைகளில் வல்லவர்களாய் நாம் மாற வேண்டும். The Lord says that we should become strong in our works. ஒரு தேவனுடைய பிள்ளை செய்கைகளில் வல்லவனாய் மாற வேண்டும். A child of God should become strong in his works. ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை நீ செய்யாவிட்டால் அதுக்கு உனக்கு பிரதிபலன் கிடைக்காது. If you don't anything for the sake of the Lord, you won't receive any reward. சொன்னா மட்டும் போதாது, அதை செய்யணும். It's not enough you say, you must do. அதுக்காக அவன் எதிர்ப்பை கண்டு பயப்படவில்லை. They were not afraid of the opposition. பெனாயாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? What was the speciality of Benaiah? சிங்கத்தை சிங்க கொகையிலேயே சந்திக்கிறது. And meeting the lion in its den. அதுதான் அந்த பைபிள் அந்த வசனத்தினுடைய கடைசி சாராம்சம். And that is the last part of that verse. சிங்க கெபிக்குள்ளேயே போய் அந்த சிங்கத்தை சந்திச்சு கொன்னுட்டு வர்றாள். Going into the den of the lion, meeting the lion and killing the lion. ஊழியம் சொன்னா எதிர்ப்பு இருக்கும். And if it's a ministry, there will be opposition. கிறிஸ்தவன் சொன்னா எதிர்ப்பு இருக்கும். If he is a Christian, there will be opposition. இயேசு என்ன சொன்னாரு? What did Jesus say? நான் உலகத்தான் அல்ல. I am not of this world. நான் அப்படினால் உலகம் என்னை பகைக்கிறது. That's why the world hates me. நீங்கள் உலகத்தார் அல்ல. You are not of the world. அதனால் உலகம் உங்களையும் பகைக்கிறது. That's why the world hates you. அப்ப உலகம் உன்னை பகைக்குது அப்படினு சொன்னா உனக்கு நீ கிறிஸ்தவன் என்று அர்த்தம். If the world hates you means you are a right Christian. அப்படியானால் நீ இந்த நாட்களிலே கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறாய்? If it is so, what have you done for the Lord? நான் பாய் போட்டேன், அத போட்டேன், இத போட்டேன், நான் ஃபேன் வாங்கி கொடுத்தேன், இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. You should not say the stories of spreading the mat and buying fans. அது நீ செய்யாட்ட இன்னொருத்தன் செய்வான். And anybody can do. இப்ப நான் வந்துட்டு நான் மதுரையில் நான் தான் பிரசங்கம் பண்ணேன், நான் தான் பிரசங்கம் பண்ணேன். நான் இல்லன்னா இப்ப அடுத்த பிரதர் நிப்பார் இந்த இடத்துல. இந்த டயத்துல இன்னொரு ஆள் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான். If I am boasting that I am preaching and if it's not me, somebody else will be here. அப்படிதானே? கரெக்டா 10:30 ஆயிடுச்சுன்னா யாரோ பாஸ்டரோ பிரதரோ ஒரு ஆள் எழும்பி நின்னு பிரசங்கம் பண்ணதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். At the right time, the Lord has appointed somebody to stand and preach. எலியா சொன்னா, நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம். அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ அமைதியா இந்த வார்த்தையை நீ யூஸே பண்ணக்கூடாது. 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். Elijah was boasting that he was alone, he himself was there, but the Lord warned him that he had someone. நான் ஒருவன் மாத்திரம் என்று சொன்னான். And he said that it was I alone. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாகாலுக்கு முடங்காத 7000 முழங்கால் நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். I have 7,000 knees which have not bowed before Baal. நீங்க சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You have to understand the truth. செய்கைகளில் வல்லவனாய் மாறுங்கள். And we have to become strong in our acts. முடிஞ்ச அளவு ஊழியம் செய்யுங்க. We have to do the ministry as அதுக்கு much மட்டும் தான் possible. பிரதிபலன்ங்க. And there is reward only for that. மற்றதுக்கு எல்லாம் பிரதிபலன் கிடைக்காது. For other things we won't have any reward. நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா கர்த்தருக்கு என்ன செய்றீங்க? What do you do something in extra for the Lord? கிடைக்கிற டயத்தெல்லாம் போய் ஊழியம் செய்யுங்க. Whenever you get time, go and do the ministry. இயேசுவை பத்தி சொல்லு.
and say about Jesus இயேசுவை பத்தி பாடு, and sing about Jesus. ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய. Do some ministry. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், I visited a house. அவங்க இங்க இருக்காங்களான்னு தெரியல. I don't know whether they are here. அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலை பிரதேசங்கள்ல ஊழியம் செய்றாங்க. And their children go and do the ministry in the hill resorts. அங்க போனீங்கன்னா And when you go there, அவங்களுக்கு ஏதோ ஒரு பாஷை பேசுவாங்க, ஆனா எழுத்து வடிவம் கிடையாது. and they will speak some language and no script for that. எண்ணிக்கைக்கு உள்ளதான ஒரு ட்ரைப்ஸ் அவங்க. And they are the tribes. அவங்க எண்ணிக்கைக்கு உள்ளவர்கள், ஒரு குறுகிய நம்பர் உள்ளவங்க தான். And they are of a smaller count. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாஷையில பேசுவாங்க, ஆனா எழுத்து கிடையாது. They will speak a language but no script for that. இப்ப அவங்களுக்கு எப்படி பைபிளை வாசிக்க வைக்கிறது? And how to make them read the Bible? அதனால இவங்க போய் அந்த ஊர்லயே இருந்துகிட்டு, and they go and stay with them. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா படிச்சவங்க. And both of them are educated. நல்ல அறிவாளிகள் and intelligent people. நல்ல குடும்பத்துல உள்ளவங்க. from a good family. இவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி பணத்தை எல்லாம் போட்டு இவங்க ரெண்டு பேரையும் அங்க அனுப்பி அந்த ஜனத்தோட பேசி அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் இவங்க கொடுத்து அந்த எழுத்து வடிவத்தை அவங்கள படிக்க வச்சு அதுல பைபிளை ரெடி பண்றாங்க. And within the family they have formed a trust and they go and prepare a script and the Bible for their language. இப்ப நம்ம எல்லாம் கையில பைபிள் வச்சிருக்கோம். We all have Bibles in our hand. யார் இத ரெடி பண்ணது? And who prepared? தமிழ்நாட்டுல வந்து ரெடி பண்ணது யாரு? And who prepared it coming to Tamil Nadu? ஏதாவது தமிழ் புலவர்கள் எழுதிட்டானா? Were there some Tamil poets written? இல்ல தமிழ்ல உள்ள பெரிய கட்சி தலைவர்கள் எழுதிட்டாங்களா? Or the political leaders written? நீங்க யோசிச்சு பாருங்க. Just imagine. சீகன் பால்க்கு தான் தமிழ்ல தரங்கம்பாடியில உட்கார்ந்து இந்த தமிழ் பைபிளை உருவாக்குறாரு. ஸ்லீகன் பால் in தரங்கம்பாடி in Bible. அவர்தான் தரங்கம்பாடியில வந்து இந்த ஊழியத்தை செய்யறாரு, தமிழ் பைபிளை ஃபார்ம் பண்றாரு. In Trankabar he only started this ministry and wrote this Tamil Bible. அவர் 3 வயசு 4 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா படுக்கையில சாக கிடக்குறாங்க. When he was 3 or 4 years old, his mother was bedridden, about to die. சாக போறாங்க. On the verge of death. பிள்ளைங்க எல்லாம் சுத்தி நின்னு அழுதுகிட்டு இருக்கு. Children were around and crying. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் சாக போறேன். And the mother said, I am going to die. இந்த பையனை ஒரு சுவிசேஷகனா மாற்றி இயேசு தெரியாத ஊருக்கு அனுப்புவேன்னு சொல்லி எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு புருஷன்ட்ட கேக்குது. And asked the husband to promise her that she would change this boy an evangelist and send to an unknown land. அப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கன்னு, வளர்த்து நான் அவனை ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. And you promise that you would submit him for the ministry in this way. உயிர் போக போகுது. And she was about to die. அப்போ அந்த புருஷன் இந்த குழந்தையோட இவன் ஒரு குட்டி பையன் இவன மாதிரி அவனை பிடிச்சு அந்த தாய் கையில கொடுத்து தாங்கையும் வச்சு இவனை நான் சுவிசேஷகனாகவே வளர்த்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறான். The husband promised, swore holding the hand of the boy and the mother and said that he would make him an evangelist. அந்த அம்மா செத்து போயிடுச்சு. And the mother died. அந்த தகப்பன் அவனை அப்படியே தெய்வீகமா வளர்த்து சுவிசேஷகனாக மிஷனரியாக இந்தியாவுக்கு அனுப்பி அவர் வந்து தரங்கம்பாடியில இருந்து புதுச அச்சகெல்லாம் கண்டுபிடிச்சு அவர் வந்து தமிழ் பைபிளை உருவாக்குறாரு, எழுதுறாரு, மொழிவாக்கம் பண்றாரு. The father brought up the child in the same manner and he came to Trankabar and translated the Bible into Tamil. உங்க பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும்போது இப்படி யாராவது பிரதிஷ்டை பண்ணீங்க? And did anyone consecrate your child in this manner when you were 7 வயசு 8 வயசுல பிரதிஷ்டை பண்ணீங்க? Or at which age you consecrated? ஆண்டவரே என் பிள்ளை வளர்ந்த உடனே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு யாராவது சொன்னீங்களா? Did anyone say, Lord, when my child grows up I will submit him for the ministry? ஒரு 50 வருஷம் குழந்தை இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே அப்படி ஒரு குழந்தை கொடுத்தால் நான் அதை ஆண்டவருக்கே கொடுக்கிறேன். அண்ணால மாதிரி. And when they don't have child for 50 years they will say that if you give me a child I will send him for the ministry. ஒரு பையன் பயங்கர கேடுகட்டவனா இருந்தான். ஒரு பையன் மிகவும் கேடுகட்டவனா இருந்தான். A boy was in a very spoiled state. என்ன நடந்துச்சு? What happened? அந்த அம்மா சொல்லிச்சு, பெந்தேகோஸ்தே விட்டுறாங்க, இவனை இப்படியே கொண்டு போங்க, சாமியாரா கூட போட்டுங்க. And I allow him to grow up in Pentecost and let him become a priest there. நான் தான் அப்பாங்க பிரதர். And I was the brother there. அவன் நல்ல பையன். He was a good boy. அவன் வெளியே இருந்தா ரொம்ப மோசமானவன், இங்க இருந்தா நல்லவன். Outside he was very bad, inside he was good. அவனை நான் கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்ணிட்டே வந்தேன். Gradually I molded him. சண்டே ஸ்கூல்ல வந்து உட்காருவான். He would come to the Sunday school. பெரிய பையன், grown up boy. சண்டே ஸ்கூல்ல உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 10 பிள்ளைகளுக்கு காத்திரை போட்டு நடத்தினா இவன் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும்னு. In the tarrying meeting he would cry and ask for anointing. இவன் திருந்திட்டான உடனே when he became all right, அந்த அம்மா வந்து அவனை மெல்ல கூப்பிட்டுச்சு, எப்பா நீ சரியாயிட்டியா, அப்ப வீட்டுக்கு வந்து குடும்பத்தை யாரு பாக்குறது? And the mother called him, if you have become right you come to the family, who will look after the family? அவன் கெட்டு போயிட்டான உடனே கொடுத்துட்டாங்க, இப்ப சரியான உடனே திருப்பி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க.
When he was spoiled, they submitted. Now when he has become all right, they want to take him back. சரியாயிட்டில்ல வந்துரு, நம்ம அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும், நமக்கு பெரிய குடும்பம் இருக்கு, சரியாயிட்டில்ல வான்னு சொன்னான். You have become all right. No, you come back. You have a big family. You have to take care of the family. அவன் போல ஃப்ரீடம்லயே இருந்தான். And he didn't go. He was in the faith. நான் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே When I was transferred, அடுத்த பிரதர் வந்தாரு, அவனை கேட்ச் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போத்தறல. another brother came, but he could not control and catch him. இந்த அம்மா அவனை கொண்டு போயிட்டாங்க. And the mother took him away. வா நீ வந்துருன்னு சொல்லி. And come, you come to the அவன் house. போனா He went back. அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளது. His latter state was worse than the former. மிகவும் கேடுள்ளது. And worse than the former. இந்த கன்வென்ஷன்ல பார்த்தேன். I saw him in this convention. வந்தான். He came. அவனை பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு. He was in a very pathetic state. அவனை வெட்டிட்டாங்க. He was slain. இப்ப அவனால நடக்க முடியாது. And he was ஏதோ உயிரோட இருக்கிறான். and he could not walk and he is alive, that's all. அந்த தாய் ஒழுங்கா விட்டிருந்தா அன்னைக்கு அவன் ஒரு ஊழியக்காரனாக நல்ல ஒரு மனிதனா மாறி இருப்பான். If the mother had allowed him, he would have become a good worker of நீங்க God. யோசிச்சு பாருங்க. Just imagine. செய்கைகளில் வல்லவர்களாய் மாற நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறீர்களா? That you may become strong in your acts. Do you surrender your children? செய்கையில் வல்லவன்னா ரஸ்லிங் பண்றது, ஓட்ட உடைக்கிறது, கராத்தே அடிக்கிறது, இதுதான் ஆக்ட்னு நினைச்சிட கூடாது. இயேசுவுக்காக உயிரை கொடுக்கிறதா செய்கை. Strong in act means not doing any karate activities but giving the life for Jesus. இந்த வீட்ல இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறது, பிளேட்டை உடைக்கிறது, பீரோவை உடைக்கிறது, டேபிள் கார்டை தூக்கி போடுறது, இதுவா பெந்தேகோஸ்தே? Breaking the articles in the house, is it a Pentecostal life? இதெல்லாம் பொல்லாத ஆவி, விழுந்து போன ஆவி. These are all fallen evil spirits. நீங்கள் ஒன்று விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும், இரண்டாவது கர்த்தருக்காக எதையாவது செய்கிறதில் நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். You should become strong in faith. Secondly, you should become strong in the works of the Lord. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். You resist the devil. சிங்கத்தை சிங்க கெபியிலே சந்தியுங்கள். Meet the lion in its den. ஜெபத்திலே போராடுங்கள். You wrestle in the prayer. மூன்றாவதாக Thirdly, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது in Acts 7:22 we see மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். he was mighty in words and in ஒரு deeds. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் வாக்கில் வல்லவனாய் மாற வேண்டும். A child of God who claims to be a child of God should become mighty in words. நல்லா புரிஞ்சுக்கங்க. You understand clearly. இயேசுவை பத்தி சொல்றதுல நீ வல்லவனா இருக்கணும். In saying about Jesus, you should become mighty. ஒரு சிலருக்கு காஸ்பல் சொல்ல தெரியாது. Some cannot preach the gospel. ஒரு சிலருக்கு இயேசு அழகாக சொல்ல தெரியாது. And some cannot say about Jesus ஒரு beautifully. சிலருக்கு இந்த உபதேசத்தை அழகா சொல்ல தெரியாது. Some cannot preach the doctrine beautifully. டீச்சிங் ஒரு கிஃப்ட். Teaching is a gift. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's how the Bible says. போதிக்கும் வரம். And the gift of teaching. அந்த போதிக்கும் வரம் இல்லாம நீங்க போய் சுவிசேஷம் சொன்னா எடுபடாது. And without that, the gift of teaching, if you go and preach the gospel, ஒரு it will சிலருக்கு not- சுவிசேஷம் சொல்ல தெரியாது. and some cannot preach the gospel. இயேசுவை சொல்றேன்னு 10 நிமிஷத்துல அடி வாங்கிட்டு வந்துருவான். And within 10 minutes, he will get blows and come back. ஏதாவது சண்டையை போட்டு விட்டுருவான். He will create some quarrel and come. ஒரு சிலருக்கு சபையை பத்தி சொல்ல தெரியாது. Some cannot say about the church. அவங்க சபையை பத்தி சொல்றேன்னு பெரிய வாக்குவாதத்தை உண்டு பண்ணிடுவாங்க. And saying about the church, they will create an argument. காஸ்பல் சொல்றது ஒரு டிசைன். There is a design in preaching the gospel. டாக்டரின்ஸ் பேசுறதுக்கு அது ஒரு gift வேணும். And we need a gift to say gospel. சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. Gospel is different from doctrine. சுவிசேஷம் இயேசுவை சொல்லுவது. Gospel is preaching Jesus. உபதேசம் பூரணத்தை சொல்லுவது. Doctrine is about perfection. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். That you have to understand. அதே நேரத்துல பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்லுகிறது போல, As Pastor Joel would say, மேன் மேனேஜ்மென்ட்னு சொல்லுவாரு. man management he நீங்க would. எல்லாரும் படிச்சிருக்கிறதெல்லாம் பிசினஸ் மேனேஜ்மென்ட். And all of you have studied about business ஆனா management. அவரு சொல்றாரு ஒரு ஆத்துமாவை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணும்ங்கிறது ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு தெரியணும். A worker and believer should know how to deal and manage a soul. நம்ம ஆளுங்களுக்கு இந்த புதிய சபையில புதுசா வர்றாங்களா பாத்தீங்களா, அவங்கள டீல் பண்ண தெரியாது. Our people do not know how to deal with the new believers. ஒரு அம்மா தன்னுடைய வீட்ல புதுசா வேலைக்கு ஆளா சேர்க்கும். And one woman would recruit people to her house. நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. And she would help them well. ஆனா உடனே அவங்கள கோயிலுக்கு கூட்டி வந்துருவாங்க. And immediately she would bring them to the church. மூணாவது வாரம் பார்த்தா அவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க, அந்த அம்மா வீட்ல வேலைக்கே இருக்க மாட்டாங்க. And third week they will neither come to the church nor to the work. என்ன ஆச்சுன்னு கேட்டா, What happened? மூணாவது வாரமே இந்த அம்மா சொல்லும், நீ நகைய கலத்திர அப்பதான் பரலோகம் போவாய். Third week itself this woman would say, you remove your jewels. அங்க புருஷன் ஒருத்தன் குடிகாரா இருக்கிறான். And there is a drunkard, the husband. இந்த அம்மா இவனுக்கு ஒரு உபதேசம் சொல்லும், நகைய கலத்தலனா என் கூட வரக்கூடாது. இப்படி இந்த விளங்காத விசுவாசிகளை வச்சுதான் சபை கெட்டு போகுது. Because of such believers, the church is affected. நான் சொல்றது ஒண்ணும் தப்பு கிடையாது.
What I say is not wrong. நீ அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ சும்மா இரு, ஆண்டவர் பேசுவாரு. What worthiness you have to say about that? You keep quiet, the Lord will யார்கிட்ட work. என்ன பேசணும்னே தெரியாது. And do not know what to say to what kind of people. சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு gift வேணும். We need a gift to preach the gospel. பவுல் அதை குறித்து பேசும் பொழுது When Paul says about that, எனக்கு வாக்கு வல்லமைக்காக ஜெபியுங்கள்னு சொல்றார். you pray for the might in my words. எபேசியர் 6:20. Ephesians 6:20. நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். For which I am an ambassador in bonds, that therein I may speak boldly as I ought to speak. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சுவிசேஷம் சொல்றதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, அவன் ஒரு பெரிய சூப்பர் பிரீச்சர். அவர் சொல்றாரு எனக்கு வாக்கு வேணும்னு கேக்குறாரு. Apostle Paul is a super preacher. He himself says that he should speak the word boldly. அவர் போறாரு, ஒரு இந்து கோயிலுக்குள்ள போறாரு. He went into a Hindu temple. அங்க போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வராரு. And he was watching everything inside. எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்து உட்கார்ந்து காஸ்பல் ஸ்டார்ட் பண்றாரு. Having seen everything, came out and started preaching the gospel. நான் உங்க எல்லா கோயிலையும் சுத்தி பார்த்தேன். I went into your temples. எல்லா தெய்வங்களையும் நீங்க வச்சிருக்கீங்க. And you have all gods. ஒரு இடத்துல மட்டும் நீங்க எம்ப்டியா ஒரு இடம் வச்சிருக்கீங்க. But you have one empty space. அந்த இடம் என்னது? And what is that? இதையும் தாண்டி ஏதாவது கடவுள் ஒன்று இருந்தால் அறியப்படாத கடவுள் அப்படின்னு ஒரு போஸ்ட் வச்சிருக்கீங்களே, அவரைத்தான் நான் சொல்றேன், அவர்தான் இயேசுன்னு சொன்னான். You have reserved a place for one God that is an unknown God and he is Jesus. I am about him I preach. உடனே அவங்க எல்லாருக்கும் அப்ப அந்த இதுவரைக்கும் தெரியாத ஒரு கடவுளை சொல்றானே அங்க உட்கார்ந்து எல்லாரும் கேட்டாங்க. And when he spoke about that unknown God, they sat and listened to him. உனக்கு அப்படி பேச தெரியுதா? And are you able to speak so? நீங்க பேசினா சண்டை வரக்கூடாது, நீங்க பேசினா அவன் அக்செப்ட் பண்ணணும். When you speak, it should not be an argument, but he should accept. உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியணும். And you should know how to preach the gospel. வந்த உடனே நீ மருந்து எடுக்காதன்னு சொல்லி கொடுக்கிறாரு. As soon as they come, you advise them not to take medicine. வந்த உடனே சிலையெல்லாம் தூக்கி போட்டுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. As soon as they come, you advise them to throw away the idols. நகையும் தாயத்தெல்லாம் கலத்துன்னு சொல்லிடுறாரு. As soon as they come, you advise them to remove the jewels. இதெல்லாம் வரும், வளர்ச்சி அடையும் பொழுது எல்லாமே தன்னை விட்டு அவன் எல்லாத்தையும் தூக்கி எறிவான். When they grow, automatically they will throw. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That's how the Bible says. நீங்க என்ன சொல்றீங்க? But what you say? வந்த உடனே அத கலத்து இத கலத்து சில ஊழியக்காரங்க இப்படி தான் சொல்லி சபையவே ஓச்சிடுறான். Even the workers say like that. தயவு செய்து இந்த தொழிலை நீங்க எந்த விசுவாசியும் பண்ணக்கூடாது. No believer should do this business. நாங்க பாத்துக்கறோம். We will take care. நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள போட்டு குழப்பி விட கூடாது. You should not focus and force somebody and confuse them. தேவன் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும், உன்னால ரட்சிக்க முடியாது. Only God can save, you cannot. நீங்க வாக்கு வல்லமையை கேளுங்க. And ask for the might நீங்க words. அவங்கள தெய்வீகத்துல வளர்ச்சி அடைய வைக்கணும். And you should make them grow in divinity. வாக்கில் வல்லமை. And the might in word. ஒரு தேவனுடைய பிள்ளை வாக்கில வல்லவர்களாய் மாற வேண்டும். Child of God should become mighty in the word. நீ ஒரு வார்த்தை சொன்னா அதை தேவன் அக்செப்ட் பண்ணனும், மனுஷனும் அக்செப்ட் பண்ணனும். When you utter a word, both God and man should accept it. லூக்கா 21:15 பார்க்கும் பொழுது In Luke 21:15 we see. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is said here? உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? What did God say? உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறவங்க உங்களுக்கு எதிர்த்து நின்னு பேச முடியாத அளவுல வாக்கு வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். Your adversaries cannot resist you. In that way I will give you the might of the word. எதிர் பேசவும் எதிர் நிற்க முடியாத ஒரு வாக்கை நான் உனக்கு தருகிறேன். I give you the wisdom of the mouth that no one can resist. இதைத்தான் வேதத்துல ஏசாயா 54 பார்க்கும் பொழுது About this in Isaiah 54. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல கல்விமானின் நாவை தருகிறேன் என்று சொல்லுகிறார். He says that he gives the tongue of the learned to give the right word to the weary. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாயிலிருந்து வார்த்தை வரும் பொழுது அது கேட்கிறதுக்கு இனிமையா இருக்கணும். When the word of God comes out from the mouth of a child of God, it should be very sweet to hear. சுவிசேஷத்தை சிம்பிளா சொல்லி கொடுக்கலாம். In a simple manner we can teach the gospel. உபதேசத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்கலாம். In a simple manner we can preach the doctrine. சொல்லி கொடுக்கிற விதம் தான் இருக்கிறது. And there is a method to preach. எங்களுக்கு நான் காலேஜ்ல படிக்கும்போது எங்களுக்கு ஒரு தமிழ் லெக்சரர் இருந்தார். When I was studying in the college, there was one Tamil professor. ரொம்ப சிம்பிளா பாடம் சொல்லி கொடுப்பார். In a simple manner he will teach. ஜோக்காவும் இருக்கும். It will be very in a joking. காரியமும் இருக்கும்.
And there will be matter too. ஒருத்தனும் அந்த கிளாஸ்ல வெளியே போக மாட்டான். No one will leave the class. மத்த கிளாஸ்ல அப்படி கிடையாது. In other classes it's not so. அந்த ப்ரொஃபசர்ஸ்லாம் வருவாங்க. The professors would come. அட்டெண்டன்ஸ் எடுக்கப்படும் அப்படிம்பாரு. Attendance would be taken. உடனே 1 ஹவருக்கு ஒரு ட்ரிப் அந்த அட்டெண்டன்ஸ் எடுத்துருவாங்க. And immediately one will come and take that. இப்பொழுது வெளியே போகிறவர்கள் போகலாம், டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போனா போய்டும்பாரு. Those who want to leave can go. ஒரு 38 பேர் வெளியே போய்டுவான். And some will go out. ஒரு 12 பேர் இருப்பான். And 12 will remain. அவங்களுக்கு தான் இவர் கிளாஸ் எடுத்துட்டு போவார். And he will take class only for them. இந்த தமிழ் இவர் வந்துட்டாருன்னா, But when the Tamil 50 பேரும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உள்ள உட்கார்ந்திருப்பான். all the 50 will be seated. அருமையா நடத்துவார். And beautifully he will teach. என்ன நடந்துச்சு? What happened? செகண்ட் இயர் போன உடனே ஒரு NCC மாஸ்டர், அவரும் தமிழ் மாஸ்டர், தமிழ் தான், அவர் தூக்கி போட்டாங்க. And when we went to second year, one NCC master, he was also a Tamil professor, he was allowed to அவர் வருவார்னு இவங்க எதிர்பார்க்கல. They didn't expect him to come. அவர் வந்தாரு. He came. 50 பேர் வெளியே வந்துட்டான். All 50 went out. We want principal. They went to the We principal. want principal. We want the principal. பிரின்சிபல் வர சொல்லுங்க. And the principal was asked to come. உங்களுக்கு தமிழ மாத்து, ஆள மாத்து. You change the professor. ஏன்? Why? இவரை பிடிக்காம இல்ல. Not- வாக்கு வல்லமை தேவை. And the might of the word should be there. உங்க மனைவிட்ட சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா அவங்க அடுத்த வாரம் வந்துருவாங்க. ஏய் நீ கோயிலுக்கு வான்னா நான் ஏன் வரணும்பா? And in a manner you present the gospel to the wife, she would come. If you threaten, she won't come. ஒரு விசுவாசி போய் வீட்டுல, A believer. நான் சொல்லி எத்தனை பேரை சபை கூட்டு போயிருக்கேன், நீ வரவே மாட்டேன்னு ஒரு தள்ளி தள்ளி விட்டாரு. அது போய் டேபிள்ல முட்டி மண்டை உடைஞ்சு போச்சு. And I bring many people to the church and you are not coming, he slapped தவறு her. தவறு. It's wrong. சத்தியத்தை உனக்கு சொல்ல தெரியல. You do not know how to preach the நீ truth. சொல்லவே வேண்டாம், நீ வாழ்ந்து காட்டு, அவ பின்னால வருவா. You need not speak, you live, she will follow. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That's how the Bible says. சொல்லுதா சொல்லலையா? Doesn't it- பேதுருல என்ன சொல்லுது? What does the Bible say? உன்னுடைய போதனை, உன்னுடைய கற்புள்ள நடக்கையை கண்டு அவர்கள் போதனையின்றி ரட்சிக்கப்படுவார்கள். Seeing your chaste behavior without any advice preaching, they will be saved. 1 பேதுரு 3:1-2. 1 Peter 3:1-2. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் நீ கொள்ளப்படுவார்கள். போதனையே கொடுக்க வேண்டாம், ஈஸியா வந்துருவாங்க. You need not give a word, easily they would come. உனக்கு வாக்கு வல்லமை வேணும். You need the might of the word. உன்னுடைய வாயில திருவாக்கு இருக்கணும். And the word, divine word should be in your mouth. வாயில வர்ற வார்த்தை திருவாக்காக இருக்கணும். The word that comes from your mouth should be a divine word. எரேமியா 5:13 சொல்லி இருக்கிறது, திருவாக்கு அவன் வாயில இல்ல, திருப்பி அவன் ரட்சிக்கப்படுவான். In Jeremiah 5:13 it is said that word is not in the mouth and how he will be saved. தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை. திருவாக்கு அவர்கள்ட்ட இல்ல, திருப்பி எப்படி வருவான் ஒருத்தன்? The word is not in them. ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா திருவாக்கு அவன் வாயில இருக்கணும். If he is a child of God, the divine word should be in his mouth. திருன்னா கடவுள், கடவுளுடைய வார்த்தை உன் வாயில இருந்தா ஜனம் தானா வரும். If the word of God is in your mouth, people will automatically come. ராஜாவின் வாயில் திவ்ய வாக்கு பிறக்கும் என்று நீதிமொழிகள் 16:10 நாம் பார்க்கிறோம். In Proverbs 14:10 we see. நீதிமொழிகள் 16:10. 16:10 ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். ராஜாவின் உதடுல திவ்ய வாக்கு பிறக்கும். A divine sentence is in the lips of the king. வாயிலிருந்து வர்ற வாக்கு திவ்ய வாக்காக, திருவாக்காக, வாக்கு வல்லமையாக வந்தா ஒரு ஆத்மா சந்திக்கப்படும். நீ சொல்ற சுவிசேஷம் காஸ்பல் ரீச் ஆகும். If the word that comes from your mouth is divine and mighty, the gospel will reach the people. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட வார்த்தை உள்ளவங்களா இருக்கிறீர்கள்? How many of us have such words? உங்களுக்கு பிசினஸ்ல அழகான வார்த்தைகள் சொல்ல தெரியுது. In business you are able to speak well. ஆனா கர்த்தருக்காக எதையாவது சொல்ல உங்களுக்கு தெரியல. But you do not know to say for the Lord. மோசே ஒரு காலத்துல வாக்கில் வல்லமையுள்ளவனாய் இருந்தான். And Moses once was mighty in the word. இப்ப ஆடு மேய்ச்சிட்டு இப்ப சொல்றான் எனக்கு வாக்கில நான் வல்லவன் இல்லை என்று அறிக்கையிடுகிறான். And going after the sheep, now he confesses that he is not mighty in the word. யாத்திராகமம் 4:10 பார்க்கும் பொழுது In Exodus 4:10 அங்க என்ன சொல்லுகிறான்? what did he say there? நான் வாக்கில் வல்லவன் அல்ல.
And I am not strong in the speech. அப்படிப்பட்ட அறிக்கை நமக்குள்ள வரக்கூடாது. We should not have that kind of ஒரு word. காலத்துல வாக்கில் வல்லமையுள்ளவனாய் இருந்தவன் இப்பொழுதோ வாக்கு வல்லவன் அல்ல என்று அறிக்கையிடுகிறான். One who was eloquent once, now he says that he is not eloquent. அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய கிருபையை நீ இழந்து போக கூடாது. People of God, you should not lose your grace. தேவனுக்காக நீ பேசக்கூடியவன். You have to speak for the நீ Lord. தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டியவன். And you have to work for the Lord. நீ விசுவாசத்தில் வல்லவனாய் மாற வேண்டும். You should become strong in faith. தேவனுக்காக எதையாவது செய்கிறதில் செய்கைகளில் வல்லவனாய் மாற வேண்டும். In all the works of the Lord, you should become strong. அது மாத்திரமல்ல, நீ வாக்கில் வல்லவனாய் மாற வேண்டும். Not only that, you should become strong in the word. இயேசுவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? What does Bible say about Jesus? லூக்கா 24:19 பார்க்கும் பொழுது In Luke 24:19, அங்கே இயேசுவை பற்றி சொன்னப்பட்ட வார்த்தை என்ன? the word said about Jesus is, அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளவர். Jesus is mighty both in deed and word. அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர்களாய் மாற வேண்டும். If it is so, we his children also should become mighty in word and நீ deed. ஜெபிச்சிட்டு ஒரு வார்த்தை பேசு, அந்த வார்த்தை ஒரு மனிதனை திருப்பும். Just you speak one word that will turn a person. உபவாசத்தோடு நீ பேசிப்பார், அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. With fasting you speak, there is power in the word. முதலாவது இந்த உபதேசத்தை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். First you learn the doctrine well. முதலாவது சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளுங்கள். You learn the gospel well. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை கற்றுக்கொள்ளுங்கள். Learn the power in the blood of Jesus. இயேசுவின் நாமத்தின் வல்லமையை கற்றுக்கொள்ளுங்கள். Learn the power in the name of Jesus. இயேசுவின் வல்லமையை கற்றுக்கொள்ளுங்கள். Learn about the power of Jesus. யார்ட்ட எப்படி பேசணும்னு நீங்க கத்துக்கணும். Learn what you have to speak, what to what kind of ஒரு people. ஊழியக்காரட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். You should know how to speak to the worker. ஒரு விசுவாசிட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். You should know how to speak to a believer. ஒரு புறஜாதிக்காரன்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். You should know how to speak to a Gentile. உன்னுடைய வேலைக்காரன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். உன்னுடைய எஜமான்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். You should know how to speak to your servant and master. உன் பிள்ளைட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். உன் தகப்பன்ட்ட தாயிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியணும். You should know how to speak to your children and to your parents. அதனால தான் மேன் மேனேஜ்மென்ட்னு சொல்றது. That is said to be man அவன management. 2 நிமிஷத்துல ஒரு மனிதனை நம்முடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து விடலாம். In 2 minutes we can bring any person under our control. ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு உனக்கு தெரியணும். You should know to bring the people. அதுக்காக நயவசனிப்பா பேசணும்னு நான் சொல்லி தரல. And for that you need not speak in an enticing manner. முகஸ்துதி பண்ணணும்னு நான் சொல்லி தரல. I don't teach you to flatter. வந்த உடனே பிரதர் உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிமா போய் சொல்ல கூடாது. And you should not utter lies saying that I am thinking about you only. இவர மாதிரி ஆளே கிடையாது அப்படினு ஒரு சிலர் சொல்வாங்க. அப்படி முகஸ்துதி பண்ண கூடாது. Should not flatter saying that there is no one equal to him. நயவசனிப்பு முகஸ்துதி ரெண்டுமே கிறிஸ்தவத்தினுடைய எதிரான சக்திகள். And the flattery and enticement are the powers against Christianity. நீங்க அப்படி செய்யணும் நான் சொல்ல வரல. I don't advise you to do இயேசு so. கிறிஸ்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். Jesus Christ was a prophet both mighty in word and deeds. இயேசுவுக்காக பேசு. You speak for Jesus. இயேசுவை பேசு. You speak Jesus. அவருடைய நாமத்தை பேசு. Speak his name. அவருடைய சத்தியத்தை பேசு. Speak his truth. உன் வாயிலிருந்து சத்தியம் வெளியே வரட்டும். Let the truth come out of your mouth. ஆண்டவரை துதிச்சு நீ தேவனுடைய வார்த்தைகளை பேசு. And you speak the word of God. ஒரு வார்த்தை பேசினா போதும், ஒரு ஆத்துமா திரும்பிடுவான். If you speak one word, a soul will come. ஒரு வார்த்தை நீ பேசு, அந்த ஆத்துமா திரும்பிடும். And you speak one word, that soul will repent. போன மாசம் ஒரு சகோதரிட்ட கர்த்தர் சொன்னாராம். And last month to a sister, the Lord said, காலையில எந்திரிச்ச உடனே அவங்கள போய் பாரு, அவங்க துக்கத்துல இருக்காங்க. You go and meet them early in the morning and they are in a sorrowful state. அடுத்த நாள் காலையில இவங்க அந்த வீட்டுக்கு போனாங்க. And next morning she went to the house. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாங்க. Asked whether they had any problem. இல்லையே, ஒண்ணுமே இல்லையே, நல்லா தானே இருக்கோம். என்ன விஷயம், என்ன காலையில வந்துட்டீங்க அப்படினாங்க. And we are all right. Why you have come in the morning itself, they asked. இல்லையே, ஆண்டவர் ஏதோ பிரச்சனையில இருக்கதா சொன்னாங்களே. The Lord said that you are in some trouble. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கோம். அந்த இப்ப என்ன எந்திரிச்சோம், காபி குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கோம். It's not so, we are all right, just we had coffee. இல்லையே, நீங்க நேத்து நைட் சூசைட் பண்றதுக்கு கயிறு போட்ட மாதிரி எனக்கு ஆண்டவர் பேசினாரு. The Lord spoke that you are about to hang yourself. எப்படி இருக்கும்? How it would be. அத கேட்ட உடனே அந்த சிஸ்டர் அழுதுச்சு. ஆமா, கயிறு போட்டு தான் விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கேன். I tried with the rope to hang myself and now I fell and I am all right நான் now. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். I visited a house one day. தட்டிட்டே இருந்தேன். I was knocking. கடைசில திறந்தாங்க. Finally they opened. திறந்தா அவங்க பேய் அறைஞ்ச மாதிரி உட்கார்ந்திருந்தாங்க. As if she was possessed, she was sitting. நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன். I was speaking to her. பேசின உடனே அழுதாங்க. And she started crying for it. பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. Talked about the problems. சரி ஜெபிப்போம்னு சொன்னேன். I said let's pray. அப்ப அவங்களுக்கு பின்னால அவங்க உட்கார்ந்திருந்து, அவங்க தரையில உட்கார்ந்திருக்காங்க, நானும் தரையில தான் உட்கார்ந்திருந்தேன். அவங்களுக்கு பின்னால ஒரு பிளாஸ்டிக் கயிறு ரோப் கிடந்துச்சு. And behind her, both of us were sitting on the floor. Behind her there was a plastic rope. என்னன்னு கேட்டேன். I asked what it was.
இப்பதான் தூக்குல தொங்குன கயிறு அருந்து போச்சு, விழுந்திருக்க, நீங்க வந்து கதவை தட்டிட்டீங்க. And the rope, when I was trying to hang myself, it severed and you came and அதான் கதவை திறக்கிறதுக்கு நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டேன், பயந்து போய். and I was afraid of opening the window. யோசிச்சு பாருங்க. Just think of it. இப்படி எல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்க. There are people like this. உங்களுக்கு வாக்குவலம் இருக்கா? Do you have the might of the word? தேவனுடைய வார்த்தையை உங்களால பேச முடியுமா? Can you speak the word of God? அருமையா ஸ்கூல்ல பேசுறீங்களே, இயேசுவை பத்தி கொஞ்சம் ரோட்ல பேசுங்களேன். You speak well in your school. Why don't you speak in the road about Jesus? இயேசுவை பத்தி பேசணும்னா கை கால்லாம் நடுங்கிரும், ஸ்டேஜ் பேர் வந்துரும். And if you want to speak about Jesus, there will be trembling and you have fear. பேசுங்க, இயேசுவை பேசுங்க. வாக்கில் வல்லவர்களாய் மாறுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுவதில் வல்லவர்களாய் மாறுங்கள். Become mighty in word and speak about Jesus. இரண்டாம் நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Chronicles 2:6. இரண்டாம் நாளாகமம் 2:6. 2 Chronicles 2:6. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன். And he is able to build a temple for him. விசுவாசத்தில் வல்லவன், வாக்கில் வல்லவன், செய்கையில் வல்லவன். Strong in faith, strong in word, strong in action. இப்போ இங்க ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஆலயம் கட்ட வல்லவன். And here it is said that he is strong to build the ஆலயம் house. கட்ட வல்லவன் சொன்னா இப்படி ஒரு பில்டிங் கட்டறதுக்கு வல்லவன் அல்ல. And not to build a literal building like this. வேதம் என்ன சொல்லுகிறது? And what does the Bible say? நீங்களே தேவனுடைய ஆலயம். Ye are the temple of God. முதலாம் கொரிந்தியர் 3:17 படி நீங்களே தேவனுடைய ஆலயம். According to 1 Corinthians 3:17, ye are உங்களுடைய the temple. ஜீவியத்தை கட்டி எழுப்ப நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். You should become strong to build up your own life. உங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப, பரிசுத்தமாய் கட்டி எழுப்ப நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். You should become strong enough to build your life நீ holy. என்னதான் ஊழியம் செய்தாலும் ஜீவியம் இல்லாவிட்டா பிரயோஜனம் கிடையாது. Whatever ministry you do without your life, right? என்னதான் நீ சுவிசேஷம் சொன்னாலும் பிரசங்கம் பண்ணாலும் உன்னுடைய ஜீவியம் கெட்டு போயிருச்சுனா, ஆலயம் கெட்டு போயிருச்சுனா, ஒருவனுடைய தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். Though you may do a lot of ministry, if your temple, your life is spoiled, the Lord will spoil your life. உன்னுடைய ஜீவியத்தை நீ எப்படி கட்டி கொண்டு வருகிறாய்? How are you building up your life? உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை நீ எப்படி கட்டி கொண்டு வருகிறாய்? How do you build up your holy life? பிரியமானவர்களே, ஆலயம் கட்ட வல்லவர்களாய் மாறுங்கள். And dear ones, become strong to build up your ஒரு temple. தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஜீவியத்தை கட்டாவிட்டால் எந்த பயனும் கிடையாது. If a child of God doesn't build his life, there is no use in it. உலகத்துல சொல்லுவான், நாம் செத்து தான் செத்து மீன் பிடிச்சா என்ன பிரயோஜனம்? மீன் உயிரோட இருக்கு, நீ செத்து போயிட்டா என்ன பிரயோஜனம்? What's the use of catching fish and losing your life? உன்னுடைய ஜீவியம் கெட்டு போய் நீ ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? And losing your life by fishing, what's the use of ஒரு it? காலத்துல சபையில பட்டிமன்றங்கள் நடந்தது. In those days in the church there were this ஊழியமா debates, ஜீவியமான்னு. whether life or ministry. கடைசில தீர்மானத்துல சொல்லுவாரு, தலைவர் சொல்லுவாரு, ஊழியமும் 50%, ஜீவியமும் 50%. And the judge will finally say 50% ministry, 50% life. இப்ப அப்படி பட்டிமன்றங்கள் கிடையாது. And today such debates are not ஏன்னா there. ஊழியத்தை விட ஜீவியம் தான் ரொம்ப முக்கியம். Because more than the ministry, life is ஒருத்தன் important. எவ்வளவு நாளும் ஊழியம் செய்யலாம், ஆனா பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவனை தரிசிப்பது இல்லையே. And anyone can do ministry, but without holiness, one cannot see God. ஊழியம் கர்த்தருக்காகவும் செய்யலாம், கூலிக்காகவும் செய்யலாம். We can do the ministry both for the Lord, also for an enemy. ஆனா பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். But holiness is the most essential. அதனால தான் இந்த ஆலயத்தை பத்தி பைபிள்ல சொல்லி இருக்கிறது. About the temple, it is said in the Bible. 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, In Psalm 93:5, ஆலயத்தினுடைய அலங்காரமே பரிசுத்தம் தான். the beauty of the temple is பரிசுத்தமே holiness. உம்முடைய ஆலயத்தின் அலங்காரம். Holiness is the beauty of the temple. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Worship the Lord in the beauty of holiness. எசேக்கியேல் 43:12 பார்க்கும் பொழுது, In Ezekiel 43:12 we see, ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு. and there is a law for அதன் them, எல்லையெல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். and all the boundaries should be holy. பரிசுத்தம் தான் நம்முடைய எல்லை. Only the holiness is our boundary, பரிசுத்தம் தான் நம்முடைய பிரமாணம். and holiness is our law, பரிசுத்தம் தான் நம்முடைய தகுதி. and holiness is our worthiness. பரிசுத்தம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். And those who are pure in the heart are blessed, they will see the Lord. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக, இந்த பரிசுத்த ஜீவியத்துக்காக நீ பிரதிஷ்டை பண்ணலாம். And to build up this temple for the sake of the holy life, you can consecrate. 132ஆம் சங்கீதம் முதல் 5 வசனத்தை பார்க்கும் பொழுது, In Psalm 132, the first 5 தாவீது verses, என்ன சொல்லுகிறான்? what does David say? யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும்
And till I see என்னுடைய habitation, படுக்கையாகிய கட்டிலில் மெத்தையில் நான் ஏறுவதில்லை. I will not go up into my bed. என் கண்களுக்கு நித்திரையை நான் வரவிடுவதில்லை. I will not give sleep to mine eyes, என் இமைகளுக்கு தூக்கத்தை நான் வரவிடுவதில்லை. or slumber to mine eyelids. ஆலயத்தை கட்ட வேண்டும், அதுதான் அவனுடைய பிரதிஷ்டை. His consecration was to build the house of the நீங்களே Lord. தேவனுடைய ஆலயம். Ye are the temple of இந்த God. ஆலயத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். The Lord has given this temple to இதை you. பரிசுத்தமாய் கட்டி எழுப்புங்கள். Build up this in a holy manner. கடைசி வரைக்கும் தாவீதினால் அந்த ஆலயத்தை கட்ட முடியவில்லை. Until the end, David could not build that house, ஏனென்றால் அவன் ரத்தம் சிந்தி விட்டான். because he had shed blood. நீ அதிகமாய் ரத்தம் சிந்தினபடினால் யுத்தப்பிரியனாய் மாறி போனபடினால் நீ ஆலயத்தை கட்ட முடியாது என்று தாவீதுக்கு தெய்வம் சொன்னார். God said that you have shed more blood and lover of war, you cannot build the temple for me. முதலாம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, According to 1 Kings 5:4, இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு யுத்தம் இல்லாமல் விரோதி இல்லாமல் பகை இல்லாமல் இடையூறு இல்லாமல் இருந்த சாலமோன் தான் அந்த தேவாலயத்தை கட்ட வல்லவனாய் மாறினான். Solomon, who was having a peaceful life without any adversary or enemy or war, became strong enough to build the temple. அவருக்கு விரோதி கிடையாது, இடையூறு கிடையாது, எங்கும் இளைப்பாறுதலை தேவன் தந்தார். He neither had adversaries nor resistance. God gave rest everywhere. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை ஆலயம் கட்ட வல்லவன் என்று சொன்னால் ஹால் கட்டதல்ல, உன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் நீ கட்டி எழுப்ப நீ வல்லவனாய் மாற வேண்டும். To become strong to build the house of the Lord means not a literal building, but building up your own life in a holy way. அடுத்ததாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Acts 18:24. அப்போஸ்தலர் 18:24. Acts 18:24. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான இங்கே ஒரு மனிதனை சொல்லி இருக்கிறது, அப்போலோ என்கிற ஒரு மனிதன். Here it is said about a man called Apollos, அவன் எதிலே வல்லவனாய் மாறினான்? in which he became strong, வேதாகமங்களில் வல்லவன். mighty in the scriptures. பாருங்க, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் எந்த விதத்துல கொண்டு வந்திருக்கிறார். How the Lord has brought the people here. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன். Our forefather Abraham was strong in faith. பராக்கிரமசாலியாகிய பெனாயா அவன் செய்கையில் வல்லவன். Mighty Benaiah was strong in the act. இயேசு வாக்கில் வல்லவர். And Jesus mighty in the word. சாலமோன் ஆலயம் கட்ட வல்லவன். Solomon to build the temple, he was strong. இங்கே அப்பல்லோ வேதாகமங்களில் வல்லவன். Here Apollo strong in the scripture. நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா 7 பைபிள் 70 பைபிள் வச்சிருப்போம். At home we may have 7 or 70 Bibles. அதெல்லாம் படிக்கிறீங்களா? But do you read them? ஒரு சிலர் பாருங்க அப்படியே ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது சும்மா அங்கதான் இருக்கும். And there will be lot of Bibles, but it will be taking ஆனா rest. கண்டினியூவா ஒழுங்கா பைபிள் படிக்கிறவங்க எத்தனை பேர்? How many of you continually read the Bible? என்னைக்கு நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேனோ அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதிகாரம்னாலும் அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன்னு சொல்றவங்க தயவு செய்து ஆண்டவர் மகிமைக்காக கைகளை வைத்து அடே, இதான் உண்மை. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியல, அப்படியா? We are not able to see. இல்ல நம்ம படிக்காம விட்டுட்டோமா? படிப்பறிவு இல்லையா? Are we illiterates? எல்லாம் இருக்கு. All these things are there. பைபிள் சொல்லுகிறது வேதாகமத்திலும் வல்லவனா நீ மாறணும். Bible says you should become mighty in the scripture. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனேன். I went to a place to preach. கயத்தார்ல. At Kayatha. எனக்கு முன்னால ஒரு ஆளு சாட்சி எழுப்பினாங்க. And before me, a person was allowed to give testimony. அவருக்கு பேரே தாடிக்காரர். And his name was a bearded man. அவர் ஃபுல்லா தாடி வச்சிருப்பாரு. Having a long beard. அவர்தான் சாட்சி எழுப்பினாரு. And he went to give testimony. நான் யோசிச்சேன், இவரை கொண்டு போய் சாட்சி எழுப்பிட்டாங்களே. I was wondering, he was allowed to give testimony. அவர் சொன்னாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் 144 தரம் பைபிள் படித்திருக்கிறேன். He said, praise the Lord, I have completed the Bible for 144 times. இந்த ஒரு சிலர்ல இந்த தமிழ்ல இது ஸ்கூல்ல சொல்லுவாங்க புத்தக புழு, Bookworms. அதே மாதிரி இவரு பைபிள் புழு. And he is a Bible worm. படிச்சுக்கிட்டே இருக்கிறது. He has been going on reading. பாஸ்டர் செல்வத்தை கேட்டீங்கன்னா 40-50 அதிகாரம் டெய்லி படிச்சிருவாரு. Pastor Selvam would read at least 40 or 50 chapters. பாஸ்டர் ஜெயா ரூமுக்கு போங்க, ஒரு சின்ன ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு பைபிள் திறந்து வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாரு. Pastor Jayam with a little lamp or keeping the Bible open, he will be sitting. நமக்கு வேதத்துல அவ்வளவு பிரியம் இருக்கா? Are we much pleased with the Bible? என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, கண்ட புக்கையும் வாங்கி அதை போட்டு படிச்சு அதுல உள்ள போட்டிகள் எல்லாம் கலந்துகிட்டு அதுக்கு பின்னால வந்துகிட்டு சுத்துறீங்களே. பைபிளை படிக்கிறீங்க, ஒரு பைபிள் இருந்தா கூட போதுங்க, அது உருப்படியா படிங்க.
And you buy all books and read and indulge in competitions. Read the Bible. புரியுதோ புரியலையோ படி. Whether you understand or not, you read. வேத ஆகமங்களில் நீ வல்லவனாய் மாற வேண்டும். You should become mighty in the scriptures. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். Examine the scripture. வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஒரு மனுஷன் கேட்கிறான். A person says that open my eyes to see the greatness of the Bible. வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறக்கணும். Open my eyes to see the miracles, wonders in the Bible. உன்னுடைய வேதமே என்னுடைய மனமகிழ்ச்சி. And your scripture is my joy. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. And those who love the scripture, they have a great peace. அவர்களுக்கு இடரலே இல்லை. And they will not stumble. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்துக்கொள்ளுடைய ஜெபம் அருவருப்பானது. And those who close their ears for not hearing the word. பைபிளை படிக்காம பைபிள் வார்த்தைகளை கேட்காம நீ மணிக்கணக்கா ஜெபிச்சா அந்த ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார்னு வேதம் நீதிமொழி 28:9 வாசிக்கிறோம். In Proverbs 28:9 we read that if you don't hear or read the Bible, if you pray the Lord. வேதத்தை பார்க்காதபடி வேதத்தை படிக்காதபடி வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைச்சிக்கிட்டு இவர் மணிக்கணக்கா ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? And closing his ears and not hearing the word of God, if he prays for hours, what's the use? பைபிளை படிங்க. Read the Bible. பைபிளை படிச்சிட்டே இருங்க. Keep reading the Bible. எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. How much you can, you read. டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க. Whenever you find time, you read. ஆதியாகமம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கும். Genesis would be slightly interesting. யாத்திராகமம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கும். Exodus will be slightly interesting. அதுக்கு பிறகு லேவியராகமம் ரொம்ப டஃப்பா இருக்கும், ஒண்ணும் புரியாது. Leviticus will be tough and you cannot. என்னாகமத்துல பாதி புரியும் பாதி புரியாது. In Numbers half you will understand, half you cannot. உபாகமத்துல ஓரளவு புரியும். Deuteronomy something you can அதுக்கு understand. பிறகு உள்ள இன்சிடென்ட் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கோர்வையா ஒரு சம்பவமா இருக்கும், நல்லா படிச்சுக்கலாம். Afterwards incidents will come coherently, you can read them well. அதுக்கு பிறகு ஏசாயாவில இருந்து அது தீர்க்க தரிசனம் தான். From Isaiah all prophecies. அடுத்து கடைசி வரைக்கும் அந்த புதிய பழைய ஏற்பாடு முழுவதுமே தீர்க்க தரிசனங்கள் தான். Until the end Old Testament only prophecies. அதுக்குள்ளதான் வாக்குத்தத்தங்கள் புதைந்து கிடக்கிறது. And the promises are hidden in it. அதுக்கு பிறகு சுவிசேஷம். Afterwards the gospels. அதுக்கு பிறகு நிருபங்கள். Afterwards the epistles. அதுக்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷம். Afterwards the revelation. இதெல்லாம் நீங்க படிச்சு 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 உங்களுக்குள்ள ஏத்திக்கிட்டே இருக்கணும். You have to read and allow them to go inside you. சரி, அப்படி பைபிள் படிச்சா என்ன நடக்கும்? If you read the Bible, what will happen? இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் உன் business success ஆகணும்னா பைபிள் படி. Whatever you do will prosper. If you want to be prosperous, you read the Bible. இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட்ல பல சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு ஆதாரமே இதுதான், பைபிள் தான். Many scientific inventions are based on the Bible. அப்படிதான் உலக சரித்திரம் சொல்லுகிறது. That's how the world history says. பைபிள் என்ன சொல்லுகிறது? And what does the Bible say? அப்போஸ்தலர் 17:11 பார்க்கும் பொழுது In Acts 17:11. நீ பைபிளை படிச்சினா உன் குணம் மாறும். If you read the Bible, your character will புத்தி change. மாறும். Your nature will change. நீ சுத்தவனாய் மாறுவாய். You will become pure. அப்போஸ்தலர் 17:11. Acts 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். இதுக்கு ஏன் அந்த பைபிள்ல சொல்லி இருக்கிறது? அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். As they searched the scriptures, it is said they became noble. புத்தி மாறணும். Your nature should change. அதை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு பைபிளை வேகமா சர 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 போட்டி போட்டு வாசிச்சு முடிச்சிடக்கூடாது. And some will compete and read the Bible. எங்க அண்ணன் ரொம்ப குழப்பம் பண்ணிட்டு இருக்கும்போது, When my brother was creating troubles, அப்போ எங்க அக்கா நாங்கெல்லாம் சேர்ந்து ஏன்னா கொஞ்சம் பைபிள் படிங்க, நான் புத்தியாவது மாறும். and my sister and I advised him to read the Bible to change his nature. எது அந்த ப்ளூ கலர் அட்டையில கிதியோன்னு போட்டுருந்துச்சு, அதுவா? அது நான் ஜெயில இருக்கும்போது ஏற்கனவே படிச்சிட்டோம்ல அப்படின்னா. The blue color Gideon's New Testament I read in jail itself. பாளையங்கோட்டையில நான் இருக்கும்போது வேற ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க, இது ஒண்ணுதான் ஒவ்வொரு ரூம்லயும் போட்டு வச்சிருந்தான். அது ஏற்கனவே நான் படிச்சிட்டேன், விடு, அது வேற ஏதாவது சொல்லு அப்படின்னா. In Palayangottai cell only it was supplied and I read that, and you ask about you tell about another book. அப்படி படிக்க கூடாது. You should not read like that. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு புதையல் இருக்கு. And in every word a treasure is hidden. நீங்க உரசி பாருங்க, உள்ள ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆழம் இருக்கு. You scratch and see as if there is a number in everything, truth is hidden. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, In 2 Timothy 3rd chapter, எதுக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது? what for it is written? 16, 17. 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. நீங்க நல்லா படிச்சு பாருங்க, 6 காரியத்துக்காக கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார். You read well, for the sake of 6 things the Lord has given this. அப்போஸ்தலர் 17:11 படி 7 மாத்திக் கொள்ளலாம். And as according to Acts 11:17, அங்க என்ன சொல்லி 17:11 என்ன சொல்லி இருக்கு? in 17:11, ஒன்னு நீ நற்குணசாலியாய் மாறுவாய். the one thing is that you will become noble. இங்கே சொல்லி இருக்கு நீ தேறினவனாய் மாறுவாய். Here it is said that you will become perfect. மூன்றாவது எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் மாறுவாய். Thirdly, it is said that you will become worthy of doing any good நாலாவது thing. உபதேசத்தை நீ கற்றுக்கொள்வாய். Fourthly, you will learn the doctrine. ஐந்தாவது உனக்குள்ளேயே ஒரு கடிந்து கொள்ளுதல் உண்டாகும். Within you there will be a reproof. ஆறாவது உனக்குள்ளேயே ஒரு சீர்திருத்தம் உண்டாகும். Within you there will be a correction. ஏழாவது நீ நீதியை படித்துக் கொள்வாய். Seventhly, you will learn the instruction of இதெல்லாம் righteousness. பைபிள் வசனங்கள்ல இருக்கிற வார்த்தைகள். These are the words in the Bible. நல்லா உட்கார்ந்து பைபிள் படிங்க. You sit and read well. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. Don't waste your time. உட்கார்ந்து கதை பேசுறது And speaking tales. பக்கத்து வீட்டுக்கு போய் உட்கார்றது, Going to the neighbor house. வீணான காரியங்கள்ல தலையிடுறது, And interfering in vain இதெல்லாம் matters. விட்டுட்டு நீங்க வேதத்துல ஆராய்ந்து பாருங்க. Give up all and examine, search the scripture. ஆண்டவரே நான் இப்ப பைபிள் படிக்க போறேன். Lord, I am going to read the Bible now. எனக்கு கண்ணை திறக்கணும். Open my eyes. என்ன கண்ணை திறக்கணும்? Which eyes? 119 சங்கீதத்துல என்ன சொல்லி இருக்கு? What is said in Psalm 119 119:18 பாருங்க. and 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open thou mine eyes that I may behold wondrous things வேதத்துல of the அதிசயம் Lord. இருக்கு, அத பார்க்கிறதுக்கு என் கண்ணை திறக்கணும்னு சொல்றார். In the Bible there are wondrous things. He says that his eyes should be open to see உனக்கு that. தேவையான ஒரு வார்த்தை அதுல இருக்கு. The word you need is there. உன் பிசினஸ்க்கு தேவையான வார்த்தை இருக்கு. The word for your business. உன் படிப்புக்கு தேவையான வார்த்தை இருக்கு. The word for your education. உன் ஃபியூச்சருக்கு தேவையான வார்த்தை The இருக்கு. word for your future. அடுத்து நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ, எது செய்யக்கூடாதோ அதுக்குரிய வார்த்தைகள் அங்க இருக்கு. What you think of doing or not doing, the relevant word is நீ here. எப்படி முடிவெடுக்க வேண்டும்ங்கற வார்த்தை இருக்கு. What decision you have to take, that word is here. நீ பைபிள் படிக்கும்போது தான் கர்த்தர் அது மூலமா உன்கிட்ட பேசிடுவார். Only when you read the word, the Lord will speak to you. அதை விட்டுவிட்டு And leaving that, பைபிளை படார்னு திறந்து என்னத்தையா படிக்க கூடாது. and simply suddenly you should not open the Bible and read. சரியா இல்லன்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு அடுத்த பக்கத்தை திருப்ப கூடாது. If it's not right, you should not go to the next page. அப்படி தவறான விதத்துல நீங்க என்ன செய்ய கூடாது, பைபிளை யூஸ் பண்ண கூடாது. You should not use the Bible in this wrong manner. இல்ல குறி சொல்ற மாதிரி பட்டக்குன்னு ஒண்ணு திறக்கிறது, அதுல கண்ணை மூடிட்டு கை வைக்கிறது, இதெல்லாம் இந்த உலகத்து மனுஷன் சென்டிமெண்டா பழைய ஆளுங்க யாராவது புதுசா வர்றவன் செய்யறது. And in the worldly manner, sentimentally, you should not begin to read the Bible. நீங்க அப்படி யூஸ் பண்ண கூடாது. Don't use the Bible in this way. கண்டினியூவா நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. Continually you keep reading the Bible. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. Whenever you find time, you read. அது உனக்கு உணவாக இருக்கும். It will become a food to அது you. உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். It will show the way. அது உனக்கு ஒரு கவுன்சிலரா வரும். It will become a counselor. அவன் வேதாகமங்களில் வல்லவன். And he was mighty, அவன் eloquent in பிரசங்கம் the பண்ணான்னா ஊரே அமைதியா இருந்து கேட்கும். அப்பல்ல அப்படி பிரசங்கம் பண்ணுவான். Apollos, when he would preach, the whole city would be silent listening. அவன மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு யாருமே இல்ல. And nobody is there now to preach. அவ்வளவு அருமையா பிரசங்கம் பண்ணுவான். In such a beautiful manner he will preach. அவ்வளவு அருமையான பிரசங்கி அவன். And he was such a beautiful preacher. பிரசங்கம் பண்ணானா ஆவியில அனல் இருக்கும். And when he would preach, he would be fervent in அவன் spirit. சாதுரியவான். And he was வேதாகமங்களில் வல்லவன். கர்த்தருடைய மார்க்கத்தில் சொல்லுங்க. eloquent and mighty in the கர்த்தருடைய word of God. மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டவன். And he was preached in the way of the ஆவியிலே Lord. அனல் உள்ளவன். And fervent in spirit. அருமையா பேசுவான். And beautifully he will அதுக்கு speak. காரணம் அவனுக்கு வேத அறிவு. The reason is the knowledge of the scriptures. கர்த்தர் உன்கிட்ட பேசும்போது அந்த வசனம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல. When the Lord speaks, you should know where that word is. நான் வந்த புதுசுல கர்த்தர் என்கிட்ட பேசினார். When I came in the initial stage, the Lord திடீர்னு spoke. ஒரு வார்த்தை. Suddenly he gave a word. எனக்கு அந்த வார்த்தை என்னன்னே தெரியாது. I didn't know what that word was. அது என்னன்னே எனக்கு சுத்தமா புரியாது. I didn't understand what that word was. எழுதி வச்சுக்கிட்டேன். Just I had written, noted down. வீட்டுக்கு போய் எங்க அக்கா சண்டே ஸ்கூல் படிச்சிட்டு இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுனால அவட்ட போய் கேட்டேன், இந்த இப்படி ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்கான்னு. As my sister was a Sunday school student, I asked her whether that word was in the Bible. அப்போ அவ சொன்னா, என்ன ஆண்டவர் பேசினாரான்னு. And she asked whether the Lord உனக்கு spoke. இந்த வார்த்தை இப்படி ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்கு, அது மட்டும் தெரியுமா, அதை சொல்லு. Just you tell me whether that word is in the Bible. அவளுக்கு எங்க தெரிஞ்சது? She didn't know. போன 2 மாசத்துக்கு முன்னால ஒரு சகோதரன் வந்தாரு. 2 months back a brother came ஏஜி சர்ச்சில் உள்ளவர். from AG church. அவர் கந்த சஷ்டி விரதம் இருந்து அந்த சஷ்டி ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்துச்சாம். When he was uttering this Kandasishti slogan, a word had come to him.
அவர் ஸ்லோகத்தை வேகமா அந்த மந்திரத்தை வாசிச்சிட்டு இருக்காரு. And he was reading the slogan very swiftly. திடீர்னு ஒரு சத்தம். Suddenly he heard a voice. பேதுருவே எழுந்திரு. Peter, you rise up. இவருக்கு பேதுருன்னா என்னன்னு தெரியாது, அது பைபிள்ல இருக்கான்னு தெரியாது, அப்போஸ்தலன்னு தெரியாது. அவன் படிச்சிட்டு இருக்கிறது என்னது? கந்தசஷ்டி ஸ்லோகம். இப்ப யார் பேசுறா? ஆண்டவர்ட்ட பேசுறாரு. பேதுருவே எழுந்திரு. God spoke to him when he was reading the Kandasishti slogan. Peter, you rise up. இன்னைக்கு அந்த சபையில அவருக்கு பேதுருன்னு ஞானசான பேர் கொடுத்திருக்காங்க. And in the name Peter they had given him baptism. இது உனக்கு தெரியணும் இல்லையா? கர்த்தர் யாரு ஏதாவது ஒரு வசனம் சொன்னா உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? And do you know whether that word is there in the Bible? பைபிளை படி. Read the Bible. இது ஒரு law book. And this is the law book. கோர்ட்ல கூட இதத்தான் வச்சிருக்கான். Even in the court they have this. எல்லா லாயர்ட்டையும் இந்த புக் தான் இருக்கு. All lawyers do have this. வேதத்து உலகத்துக்கே இதுதான் சட்டம். And this is the law for the whole world. நம்மில் எத்தனை பேர் வேதாகமங்களில் வல்லவர்களா இருக்கிறோம்? How many of us are mighty in the scripture? எந்திரிச்ச உடனே பேப்பர் எடுத்துட்டு உட்கார்ந்துறான். ஒரு 1.5 மணி நேரம் அதுல போய் காப்பி கொடுத்தாலும் குடிக்க மாட்டான், காப்பி கொடுக்கலனாலும் கோபம். அந்த நேரத்துல யாராவது குறுக்க வந்துட்டா நாய் கடிச்ச மாதிரி கடிச்சிடுவான். அப்படியே பேப்பர் படிக்க சொல்லி பைபிள்ல சொல்லிருக்க. And reading the Bible for more than 1.5 hours. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பைபிள் படிங்க. And read the Bible for a while. ஒரு சிலர் எப்ப படிப்பாங்க தெரியுமா? தூக்கம் வரலன்னா பைபிள் படிக்கிறான். If some people don't feel like sleeping, they will read the Bible. இப்படிப்பட்ட விழுந்து போன விசுவாசிகள் ரொம்ப பேர் உண்டு. And such fallen believers are there. தூக்கம் வரலன்னா இதை படிச்சுட்டா தூக்கம் வந்துருதான். If they don't feel sleepy, if they read the Bible, they fall asleep. இது என்ன தூக்க மாத்திரையா என்ன? Is it a sleeping pill? இது பேதைகளை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது. It makes the foolish and with மரித்தோரை understanding. எழுப்பக்கூடிய வார்த்தை உள்ளது. It has the word to raise, quicken the dead. உனக்குள்ள இந்த வார்த்தை வரும்பொழுது இந்த வார்த்தை உனக்கு ஜீவனாய் மாறும். When this word comes in you, it will give life to you. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many of you believe like that? தேவனுடைய வேதாகமங்களில் நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். You should become mighty in the scripture. மத்தேயு 19 அதிகாரம் 11-12 பார்க்கும் பொழுது, In Matthew 19:11 and 12. மத்தேயு 19:11-12. Matthew 19:11 and 12. அதற்கு அவர் வரம்பற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். ஏற்றுக்கொள்ள வல்லவன். இந்த அப்போஸ்தல ஊழியத்தையும் இந்த அப்போஸ்தல உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ள நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும். We should become strong enough to accept this doctrine of the apostles and also the ministry of the apostles. நல்ல திரும்பவும் சொல்றேன். I repeat. நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டிய அடுத்த பகுதி இந்த அப்போஸ்தல அன்னக ஊழியத்தையும் அன்னக உபதேசத்தையும் அப்போஸ்தல உபதேசத்தையும் ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்ள ஒரு மனுஷன் வல்லவனாய் மாறணும். A man should become strong enough to accept the ministry of the apostles or the eunuchs or the doctrine of the apostles or the இன்னைக்கு eunuchs. உலகத்துல பிரசித்தி பெற்ற பல ஊழியர்கள் இருக்காங்க, நல்லது. There are many popular workers of God in the world. மற்ற சபைகள்ல பெரிய வல்லமையுள்ள விசுவாசிகள் இருக்காங்க, நல்லது. In other churches there are powerful believers, it's good. அவங்களுக்கும் நமக்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன? What's the difference between them and us? அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள். And they are strong enough to accept the ஆனால் truth. இந்த அப்போஸ்தல உபதேசத்தையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்ள வல்லவர்கள் அல்ல. They are not strong enough to accept this apostolic ministry and doctrine. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? How can we accept it? பைபிள் சொல்லுகிறது வரம் பெற்றவனே தவிர வேற ஒருவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். The Bible says only he that is gifted can accept the ஒருவேளை gift of others. உங்களுக்கு பிசாசு துரத்துற வரம் இல்லாமல் இருக்கலாம். You may not have the gift of வியாதியை சுகமாக்கும் வரம் இல்லாமல் இருக்கலாம். gift of healing. ஆனால் கிருபையுள்ள தேவன் இந்த அப்போஸ்தல உபதேசத்தையும் சத்தியத்தையும் ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். But the gracious Lord has given us the grace and the strength to accept this apostolic ministry and doctrine. அது ஒரு வரம். And it's a gift. அந்த மத்தேயு 19:11-12 ரெண்டா அழகாக சொல்லி இருக்கிறது. வரம் பெற்றவனே தவிர இந்த வசனத்தை ஒருவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் பாக்கியவான். In Matthew 19:11 and 12 it is beautifully said that he that is gifted only can accept this. ஏனென்றால் ஊழியங்கள் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. There are ministries and differences in ministries. அவரவருக்கு அழைக்கப்பட்ட ஊழியத்தை அவர்கள் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள். According to their calling they do their ministry. காடு மலைகள்ல ஊழியம் செய்யறானா அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, அவன் செய்யறான். He is doing the ministry in
the forest areas and mountains, he has a அது vision. தவறு கிடையாது. It's not wrong. அந்த ஊழியத்துக்குரிய பிரதிபலன் அவனுக்கு பரலோகத்துல உண்டு, அவன் பரலோகத்துக்கு வருவான். According to that ministry, there is a reward, he will come to the kingdom of God. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அது அல்ல. But that vision is not given to me. என்னை அழைத்தவர் அப்போஸ்தல ஊழியத்துக்கு என்று அழைத்தார். He that called me, he called me for the apostolic ministry. அவன் அந்த ஊழியத்துல உண்மையா இருக்கிறானான்னு பார்க்கறாரு, என்னைய இந்த ஊழியத்துல உண்மையா இருக்கிறானான்னு பார்க்கறாரு. He sees whether he is faithful in that ministry and I am in this ministry. அவன் அந்த ஊழியத்துல உண்மை இல்லாவிட்டால் அவனுக்கு பிரதிபலன் கிடையாது, நான் இந்த ஊழியத்துல உண்மை இல்லாவிட்டால் எனக்கு பிரதிபலன் கிடையாது. If he is not faithful in that ministry or I in this ministry not faithful, no reward. அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. There is